இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் கொஞ்ச நேரம் பிரசங்கித்து விட்டு ஆராதனை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். ஆதியாகமம் 22:15ஆம் வசனம் முதல் கொண்டு, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஏனென்றால் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்களுடைய சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் சொன்னார். என்ன ஒரு வாக்குத்தத்தம்! கீழ்ப்படிதலின் காரணமாக தேவனுக்கு வேண்டியது கீழ்ப்படிதல் தான். ஒருமுறை கீழ்ப்படிதல் பலியிலும் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு செய்யக்கூடிய எந்த பலியை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே மேலானதாக இருக்கிறது. இன்றிரவு நாம் ஒரு அழகான பொருளை பற்றி கேட்க போகிறோம். கோத்திரபிதா ஆபிரகாம், அவன் விசுவாச தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவனும் அவனுடைய வித்தும் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆபிரகாமின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பதினாலே ஆபிரகாம் வித்தாகி வாக்குத்தத்தின்படி அவரோடு நாம் உடன் சுதந்திரானோம். ஆபிரகாம் ஒரு சாதாரணமான மனிதன், ஏதோ விசேஷமானவன் அல்ல. அவனுக்கு 75 வயது ஆகும் மட்டும் நாம் அவனை குறித்து அறிந்த மட்டில் தேவன் அவனை அழிக்கவே இல்லை. அவனுக்கு அரை சகோதரியான அவனுடைய மனைவி அந்த நேரத்தில் 65 வயதுள்ளவளாய் இருந்தபடியினால் ஒருவேளை அவர்கள் மிக வாலிபமாய் இருந்ததிலிருந்து இருவரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். அவள் பிள்ளை இல்லாமல் மலடியாய் இருந்தால் உலகின் மற்றவரிடத்தில் இருந்தும் அவனுடைய ஜனத்தார் எல்லாரிடத்தில் இருந்தும் அவனுடைய பந்துக்கள் அனைவரிடத்தில் இருந்தும் தேவன் ஒரு முற்றிலுமான வேறு பெறுதலை கேட்கிறார். அவன் செய்யும்படியாக ஒரு விசேஷமான காரியம் ஒன்று இருந்தது. நீ ஒரு விசேஷமான வேலையை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும் போது எந்த அவிசுவாசத்தினின்றும் ஒரு முற்றிலுமான வேறு பெறுதலை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகின்றதை நீ செய்வதற்கு நீ ஒரு முழு கீழ்ப்படிதலுக்குள் வர வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீ அதை வேறு வழியில் செய்ய முடியாது. இப்பொழுது அவர் எப்பொழுதும் ஒரு முன்மாதிரியை வைக்கிறார். அது அவருடைய முன்மாதிரியே. அதாவது தேவனுக்கென்று ஒரு வேறு பிறந்த ஜீவியம் செய்ய குடும்பத்தார் எல்லாரிடத்திலிருந்தும் இனத்தார் எல்லாரிடத்திலிருந்தும் ஒரு முற்றிலுமான வேறு பெறுதல் அவசியம். வருடங்கள் கழிந்தன, ஒன்றும் சம்பவிக்கவில்லை. ஆனா ஆபிரகாமோ இன்னும் பற்றி கொண்டிருந்தான். அவன் மனம் தளர்ந்து போகவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வருஷா வருஷம் அது அப்படியே கடந்து போக அநேக குறை கூறுபவர்கள் எழும்பி, ஆபிரகாமே, தேசங்களின் தகப்பனே, உமக்கு எத்தனை பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று கூறியிருப்பார்கள். அவன் அதை குறித்து தளர்ந்து போகவே இல்லை. இல்லை, சாராளுக்கோ ஸ்திரீகளுக்கோ உள்ள வழிபாடு நின்று பிள்ளை பேருக்கான வயதை தாண்டியவளாய் இருந்தாள். ஆனால் ஆபிரகாமோ தேவன் மேல் அதே விசுவாசத்தை உடையவனாய் இருந்தான். அவன் ஒரு குழந்தைக்கு தேவையானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். ஏனென்றால் தேவன் தாம் நிறைவேற்ற முடியாதவராய் ஒரு வாக்குத்தத்தை பண்ண மாட்டார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பியிருந்தான். அவனுடைய வித்து அதே காரியத்தை நினைக்க வேண்டும். அது எவ்வளவாய் உண்மையற்றது போன்று காணப்பட்டாலும், ஒரு வேர்க்கையான சிந்தைக்கு அது எவ்வளவுதான் இயற்கைக்கு மாறாக காணப்பட்டாலும் தேவன் தம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குத்தத்தை செய்ய முடியாது. அதே காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஒவ்வொரு உண்மையான வித்தும் அப்படியே விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலை அங்கு காணப்பட்டாலும் சரி, நாம் எவ்வளவு அறிவை சேகரித்துக் கொண்டாலும் சரி, எத்தனை காரியங்கள் சம்பவித்தாலும் சரி, ஒரு இயற்கையான சிந்தைக்கு அது எவ்வளவு இயற்கைக்கு மாறாக காணப்பட்டாலும், எவ்வளவு புத்தியீனமாய் ஒரு இயற்கையான சிந்தைக்கு காணப்பட்டாலும் அது ஒரு வித்தியாசத்தையும் செய்ய முடியாது. தேவன் அப்படி சொல்லி இருப்பாரானால் அது அப்படியேதான். ஆபிரகாமுடைய வித்துக்கள் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதன் பேரில் சார்ந்திருப்பார்கள். அது அதை முடிக்கும். 25 வருடங்கள் கழித்தும் பிள்ளையே இல்லை என்று நாம் பார்த்தோம். இருப்பினும் தேவன் தாம் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தை காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருந்தார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். குட்டி பயல் ஈசாக்கு காட்சியில் வந்தான். குட்டி ஈசாக்கு காட்சியில் வந்த பின்பு தேவன் அவனுக்கு இரட்டை சோதனையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சுமார் 115 அல்லது 120 வயதாய் இருக்கும் போது அவர்
ஆபிரகாமை நோக்கி, இந்த உன்னுடைய ஒரே குமாரனை நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு கொண்டு போய் அங்கே அவனை அந்த மலையின் மேல் பலியாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். வேறு விதமாக கூறுவோமானால் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் என்பதற்கு அத்தாட்சியான யாவற்றையும் அழித்து போடு என்பதாகும். அது எல்லா இயற்கையான காரியங்களையும் எடுத்து போடுவதாகும். மரித்தோரிலிருந்து வந்த ஒருவனை போன்று நான் அவனை பெற்றேன். அவர் அவனை நிச்சயமாய் மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறேன் என்று ஆபிரகாம் சொன்னான். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இப்பொழுது ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். நான் பாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்தோம். என்னுடைய மனதை மாற்றவும், என்னுடைய சிந்தனைகளை மாற்றவும், என்னுடைய இயற்கையானவர்களை மாற்றவும், என்னை முழுவதுமாக மாற்றவும் கூடியவர். தாம் விரும்பினவாறு அவரால் செய்ய முடியும். அவர் சொல்லுகின்றதெல்லாம் நான் உண்மை என்று விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுடைய ஒவ்வொரு வித்தும் அதே காரியத்தை விசுவாசிக்கிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக இல்லாமல் அந்த சிறு பையனை கொண்டு போனான். அன்று காலை அவன் தன் வேலைக்காரிடத்தில், நீங்கள் கழுதையை வைத்துக் கொண்டு இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு அவனும் நானும் திரும்பி வருவோம் என்று சொன்னான். ஓ, எப்படி அவன் அதை செய்ய போகிறான்? அவன் தன்னுடைய சொந்த மகனுடைய ஜீவனை எடுக்கும்படியாய் அதே மலையின் உச்சிக்கு போகிறான். இருந்த போதில் அவன் நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். ஏதோ சம்பவிக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் தேவன் அதை எப்படி செய்ய போகிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான். அது அவனுடைய கேள்வி அல்ல. ஆனால் தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். நாம் அக்கறை கொள்ள வேண்டியதெல்லாம் அதுவே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது எவ்விதமாக இருக்க போகின்றது என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் எப்படி சொல்லி இருக்கிறார்? அவர் இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்துவை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சரீர பிரகாரமாக நிச்சயம் வருவார். அவர் தமக்கு சொந்தமானதை உரிமை பாராட்டுவார். மீட்கப்பட்டவர்கள் அவரோடு கூட இந்த பூமியில் 1000 வருஷ ஆட்சி, 1000 வருடங்கள் ஆட்சி இருக்கத்தான் போகின்றது. நாம் அந்த நேரத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதைதான் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தவும், மரித்தோரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் செய்வதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எவ்விதமாக எனக்கு தெரியாது. அதை செய்வதாக அவர் வாக்களித்துள்ளார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். காரியம் முடிந்தது. ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கும் போது அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் அவன் விசுவாசிக்கிறான். அந்த விதமாகத்தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேற்றப்படும் என்பதற்கு ஆதாரமாக இருந்த எல்லாவற்றையும் அழித்து போடும்படி அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தேவனால் செய்யக்கூடும் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். இந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் அதை அவனுடைய வித்துக்கும் கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாசமாய் இருந்தபடினாலும், தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டபடினாலும், தேவன் இந்த பிள்ளையை மருத்துவரிலிருந்து எழுப்புவார் என்று அறிந்தபடினாலும் அவன் தன் சொந்த குமாரன் என்று பாராதிருந்தான். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததற்கு பாவனையாய் அவன் மலையின் மேல் பலிக்கான விறகுகளை அடிக்கிறது போன்று கிறிஸ்துவும் அவருடைய சொந்த பலிக்கான மரத்துண்டை தாமே தூக்கி தாம் சிலுவையில் அறையப்பட்டதான மலையின் உச்சிக்கு கொண்டு போய் சென்றார். இதை செய்வதில் இது தேவனை அவ்வளவாய் பிரியப்படுத்தி உலகத்தின் மேலுள்ள எல்லாவற்றை காட்டிலும் தன் சொந்த குமாரனை காட்டிலும் ஆபிரகாம் அவரை நேசித்தான் என்று காணும்படியாய் செய்தது என்று உணர்கிறோம். ஒருவனும் சொல்ல முடியாததற்கு மேலாய், ஒருவனும் செய்ய முடியாததற்கு மேலாய் அவன் அவரை நேசித்தான். அவன் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாய் போதுமான அளவுக்கு தேவனை இன்னும் நேசிக்கிறவனாய் இருந்தான். எல்லா ஆபிரகாமுடைய வித்தும் அவ்விதமாகவே தேவனை விசுவாசிக்கும். அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். அது தேவனை அவ்வளவாய் பிரியப்படுத்தினபடியால் இதோ அவர் சொன்னது, உன்னுடைய வித்து அவனுடைய பகைஞரின் வாசல்களை சுதந்திரிக்கும், உன்னுடைய வித்து அவனுடைய பகைஞரின் வாசல்களை சுதந்திரிக்கும் என்பதே நினைவிருக்கட்டும். அது கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆபிரகாமின் வித்து அதை விசுவாசிக்கும். நீ ஒரு அசலான ஆபிரகாமின் வித்தாய் இருப்பாயானால் ஆபிரகாமுக்கு தேவன் பேரில் உண்டாயிருந்த விசுவாசம் உனக்குள் இருக்கும். தேவன் தாம் சொன்னதை, தேவன் அவருடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார் என்று நீ விசுவாசிக்கிறாய். நினைவிருக்கட்டும், அவர் அதை சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு பரிசோதனை கொடுத்த பிறகுதான் அவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமின் வித்து முதலாவது பரிசோதிக்கப்பட வேண்டும். வார்த்தையை உண்மையாக விசுவாசிக்கின்றதா என்று பார்க்க. நினைவிருக்கட்டும், அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை காத்துக்கொள்ள உண்டான ஒரே ஒரு வழி, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்தபடியினால் தான். ஆக அவன் அதை விசுவாசிக்கிறானா இல்லையா என்று பரிசோதிக்கப்பட்டான். அவர் அந்த பரிசோதனைக்கு கொண்டு வரப்பட்டோம். ஆபிரகாமின் வித்து இன்றைக்கு அந்த பரிசோதனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வோமா அல்லது அதை குறித்து மனிதன் சொன்னதை எடுத்துக்கொள்வோமா? கோட்பாடு என்று ஒரு ஏதோ ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்ட ஒன்றை ஏற்றுக்கொள்ள போகிறோமா அல்லது தேவன் சொன்னதை எடுத்துக்கொள்ள போகிறோமா? தேவனுடைய வார்த்தை உண்மையா இருக்குமானால் மற்ற காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். எல்லா மனுஷருடைய வார்த்தையும் போய் தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருப்பதாக ஆபிரகாமோட உண்மையான வித்து. நீ அந்த உண்மையான வித்தாவதற்கு முன்பாக ஆபிரகாம் தாமே பரிசோதிக்கப்பட்டது போன்று நீயும் ஒரு பரிசோதனைக்குள்ளாக போக வேண்டியவனாயிருக்கின்றாய். அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் வாக்கு பண்ணவில்லை, ஆனால் உன் வித்து சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்கும். ஓ என்னே, தேவனுடைய வாக்குத்தத்தமானது வார்த்தையின் சோதனையில் கோத்திர பிதாவாகிய ஆபிரகாம் முழு நிச்சயமாக விசுவாசித்தான். சற்று சிந்தியுங்கள். சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் சரி.
என்று அவன் இன்னமும் விசுவாசித்தான். மகா பெரிய கோத்திர பிதாவாகிய ஆபிரகாம் பரிசோதனையிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவன் ஒருபோதும் தடுமாறவில்லை. தேவன் அவனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவார் என்று அவன் விசுவாசித்தான். அவன் அதை விசுவாசித்தான் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் பண்ணி இருந்தார். அவன் தேசங்களுக்கு தகப்பனாய் இருப்பான் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த போது அது அப்படியே இருக்கும் என்று அவன் விசுவாசித்தான். அது எப்படி இருக்கும் என்று அவன் அறியான். அவன் 25 ஆண்டுகள் நம்பிக்கையாய் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த போது அந்த குழந்தையை அழிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டான். அப்பொழுதும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மை என்று அறிந்து தன் மகனையும் தந்தான். அதே விதமாய் இருக்கும் அவனுடைய வித்துக்கள். ஆபிரகாமின் வித்தாய் இருப்பவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு முத்திரையாய் இருக்கிறது. வாக்குத்தத்தமானது ஒரு முத்திரையாய் இருக்கிறது, ஒரு கையெழுத்திட்ட சாட்சியாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கும் போதும் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த ஒரு முத்திரை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பாருங்கள், நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருப்போமானால் நாம் வேதத்தை விசுவாசிக்கிறோமா அல்லது இல்லையா என்று காணும்படியாக நாம் ஒரு பரிசோதனைக்குள் செல்ல வேண்டியதா இருக்கிறது. வேதம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, ஏனென்றால் அது தேவனாய் இருக்கிறது. விசுவாசிக்கும்படி அந்த பரிசோதனைக்குள் நீ சென்ற பின்பு அவர்களில் சிலர் அற்புதங்கள் நாட்கள் கடந்து போயிற்று என்று சொல்லி நீ அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது வார்த்தைக்கு முரணாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை நாட்களில் பெறுகிறதில்லை, அப்படி ஒரு காரியமும் இல்லை, வெறுமனே அந்த 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமே பெற்றுக் கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், பேதுரு அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அதுதான் இப்பொழுது அந்த பரிசோதனையை, தேவனுடைய அமில பரிசோதனையை எடுத்து அந்த குறிப்பு சீட்டின் படியே பின்பற்ற ஆயத்தமாய் இருப்பாயானால், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மட்டும் விசுவாசித்தால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதா இருக்கிறார் என்பதை நீ கண்டுகொள்வாய். அது சரியே. ஆனால் நீ அதனூடாக போகத்தான் வேண்டும், ஏனெனில் அது ஒரு முத்திரையாய் இருக்கிறது. நீ அதை பெற்றுக் கொள்ளும் போது அப்பொழுது நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வாய். ஏனெனில் அது தேவனுடைய செய்முறை சீட்டாய் இருக்கிறது. எந்த விதமாய் அதை செய்ய வேண்டும் என்று அந்த விதமாகத்தான் நாம் அதை பின்பற்ற வேண்டும். அவர் சொன்ன விதமாகத்தான். ஏதோ கொஞ்சம் மட்டுமல்ல, ஆனால் யாராய் இருந்தாலும், விசுவாசிக்கின்ற யாராய் இருந்தாலும், மனம் திரும்புகின்ற யாராய் இருந்தாலும், விசுவாசிக்கின்ற யாராய் இருந்தாலும், எல்லா தலைமுறைகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் விசுவாசிக்க விரும்புகின்ற யாவருக்கும் உள்ளது. தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் உன்னை இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறது. அப்படியானால் அதன் பின்புதான் அந்த வாக்குத்தத்தத்தின் முத்திரையை சுதந்திரித்துக் கொள்ள வல்லமை உள்ளவனாய் இருப்பாய். நான் பெற்றுக் கொள்வதென்றான வாக்குத்தத்தம் முத்திரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. அது சரியே. ஏனென்றால் அது தேவன் ஆவியின் ரூபத்தில் நீ உனக்குள் அவருடைய வார்த்தையா இருக்கின்றபடினால் அப்பொழுது அவர் உனக்குள்ளில் வருகிறார். நீ அவருடைய வார்த்தையை உனக்குள் ஏற்றுக்கொள்வாயானால் பரிசுத்த ஆவி மட்டும்தான் அதை ஜீவிக்கும்படியா செய்ய முடியும். அதன் பின்னே உன்னை எதிர்க்க முயற்சிக்கும் எல்லா பகைஞரின் வாசலையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அது சரி. தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். அது அப்படியே ஆகும். இப்போது நினைவிருக்கட்டும், அப்பொழுதுதான் உங்களால் செய்ய முடியும். அதன் பின்புதான், அதாவது வார்த்தையினால் பரிசோதிக்கப்பட்ட பின்புதான். ஆபிரகாம் வார்த்தையினால் பரிசோதிக்கப்பட்டான். உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று ஆபிரகாமை உன்னால் விசுவாசிக்க முடியுமா? ஆம், குமாரன் வந்தான். இப்பொழுது அவனை அழித்து போடு. ஆபிரகாமே, இன்னமும் அதை விசுவாசிக்கிறாயா? இன்னமும் அதை நான் விசுவாசிக்கிறேன், ஏனென்றால் மரித்தோரிலிருந்து அவனை எழுப்ப உம்மால் ஆகும். அதற்கு பின்பு அவர், இப்பொழுது உன் வீட்டு அவர்களுடைய பகைஞரின் வாசலை சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னார். ஆமேன். பரிசோதனை வந்த பின்னர் நாம் ஆபிரகாமின் இயற்கையான வித்துக்கள் சிலவற்றை எடுத்து பார்ப்போம். அதில் இன்று நாம் ஆவிக்குரிய வித்தாய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசித்து ஒருபோதும் கேள்விகள் கேட்காத இயற்கையான வித்துக்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். என்னத்திற்காக ஒரு கிறிஸ்தவ பெண் தன்னுடைய உள்ளாடையை காட்ட வேண்டும்? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று ஒரு போக்காக சொன்னேன். நீ தேவனால் மறுபடியும் பிறந்திருக்கிறாய். நீ யார் என்பதை காட்ட உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியின் அழகு இருக்கிறது. உன்னிடத்தில் கற்பு உண்டு. அந்த ஊழல் பாவாளர்களிடம் அது இல்லை. அது சரி. கற்போடு இருக்கின்ற ஒரு உண்மையான தேவனுடைய ஸ்திரீ ஒருவேளை அவள் பரிகசிக்கப்படலாம், பழமையான நாகரிகம் என்று அழைக்கப்படலாம். அவர்கள் தொட முடியாத ஒன்றை நீ உடையவனாய் இருக்கிறாய். அவர்கள் அதை இழந்து விட்டார்கள். ஆனால் மறுபடியும் அதை அவர்கள் ஒருபோது பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. அது சரி. உன்னிடம் கற்புண்டு. தேவன் அதைத்தான் பார்க்கிறார். கற்பு புரிகின்றதா? ஆனால் முதலாவது காரியம், உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுமானால் நீ அதை செய்யவே செய்யாது. உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுமானால் ஜெப வரிசையில் வந்து நிற்காது. நீ முற்றிலுமாக ஆணித்தரமாய் விசுவாசிக்காமல் வரிசையில் வராதே. நீ சுகமடைய போகின்றாய் என்பதை தவிர வேறொன்றையும் மனதில் இல்லை என்று இருந்தால் ஒழிய நீ வர வேண்டாம். அப்படியானால் நீ சுகமடைந்து ஒருவனாக மேடையை விட்டு போவாய். அது சரி. உன் மனதில் ஒரு கேள்வியும் எழாமல் இருக்கும் போது நீ தேவனை விசுவாசிக்க வேண்டும். போலி விசுவாசம் அல்ல, உண்மையாய் விசுவாசிப்பது. ஆபிரகாமின் வித்து அதை விசுவாசிக்கின்றது, ஏனெனில் வார்த்தை அப்படி சொல்லுகின்றது. அதன் காரணமாகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். வேறு யாரோ குறை கூறினார்கள் என்பதற்காக அல்ல, யாரோ அப்படி சொன்னார்கள் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் தேவன் அதை அப்படி சொன்னார். ஆகவே அது அதை உண்மையாய் ஆக்குகிறது. தேவன் அதை சொல்லும் போது அது எல்லா
கேள்விகளையும் முடிக்கும். அவரே அந்த கடைசி வார்த்தையாய் இருக்கிறார். அவரே அந்த முடிவானதா இருக்கிறார். தேவன் எதையாவது சொல்வாரானால் அது காரியத்தை முடித்தது. அதற்கு எதிராக ஒன்று பேச முடியாது. எல்லா மனுஷருடைய வார்த்தையும் பொய்யாயும் என்னுடைய வார்த்தை உண்மையாயும் இருப்பதாக. இப்பொழுது இந்த சில வித்துக்களை குறித்து நாம் பார்க்கும் போது நாம் சற்று சிந்திப்போம். அந்த எபிரேய பிள்ளைகளை பற்றி சிந்திப்போம். அந்த சிலை வணக்கத்தை குறித்து அவர்கள் பரிசோதிக்கப்பட்ட பிறகு அந்த எபிரேய பிள்ளைகள் அதை குறித்து இங்கே வைத்திருக்கிறேன். அதை குறித்து யோசிக்கும் போது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அந்த ராஜா எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவான் என்று சொன்னது. இந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை தான் சரியாயிருக்கும், அவர்கள் எந்த உருவத்தையும் வணங்க கூடாது என்று விசுவாசித்தார்கள். ஆனால் அவர்கள் 2இல் 1 நிலைமைக்கு வந்தபோது அவர்கள் அப்படி நிற்பார்களா என்று பரிசோதிக்கப்பட்டார்கள். அங்கே இருந்த எல்லா பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொண்டு பணிந்து கொண்ட போது அவர்கள் நேராக ராஜா சொன்னபடியில் போனார்கள். அந்த நாளின் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியத்தோடு ஓவி அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று போனார்கள். ஒரு சொரூபத்தை வணங்கி தேவனுடைய வார்த்தையை உடைக்கிறார்களா என்று அவர்கள் பரிசோதிக்கப்பட்ட போது அவர்கள் வார்த்தைக்கு உண்மையாயிருந்தார்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்த போதிலும் அவர்கள் வார்த்தைக்கு உண்மையாயிருந்தார்கள். அவர்கள் அவரை அக்கினி சூளைக்குள் தூக்கி எறிந்த போது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அவர்களுடைய பதுஞ்சரின் வாசல்களை அவர்கள் சுதந்திரித்தார்கள். அக்கினியின் உஷ்ணத்தை திறந்துவிடும் சாவியை உடைய 4வது ஆள் அங்கே நின்று கொண்டிருந்தார். அது அவர்களை ஒன்று செய்ய கூடாமல் அவர்களை கட்டவிழ்த்து விட்டது. ஆமேன். ஒரு மனுஷியோ அந்த பரிசோதனையை அமில பரிசோதனை எடுக்க ஆயத்தமாக இருக்கும் போது நீங்கள் பாருங்கள், அவர்கள் அந்த அக்கினிக்குள்ளாக போக வேண்டி இருந்தது. அவர்கள் அப்படி செய்த போது அவர்கள் அக்கினிக்குள் இருந்தார்கள். அங்கு நடைபெற்ற ஒரே ஒரு காரியம், இந்த அக்கினி பரிசோதனை அவர்களுடைய கைகளின் கட்டுகளை கட்டவிழ்த்தது. அநேக நேரங்களில் நாம் இந்த உலகத்தோடு கட்டுகளை உண்டாக்கி கொள்ளும் போது தேவன் நம்மை போகவிட்டு அந்த அக்கினி பரிசோதனை நம்மேல் வரும்படியாய் அனுமதித்து அங்கே நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி நாம் அதை செய்யும் போது அந்த சோதனை நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஒரு தீர்மானத்தின் நாச்சந்தியில் ஒரு உண்மையான ஆபிரகாமின் வித்து நின்று கொண்டிருக்கும் போது அவன் தேவனுக்கு சேவை செய்ய அவனுடைய தீர்மானத்தை எடுக்கிறான். இது அவனுடைய கட்டுகளை உடைத்து அவனை சுயாதீனனாக ஆக்கத்தான் முடியும். சாத்தான் உனக்கு ஒரு வியாதியை கொடுக்கலாம், அவன் உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கலாம், இன்னொரு காரியத்தை கொடுக்கலாம். நீ எப்பேற்பட்ட தீர்மானத்தை எடுக்கின்றாய் என்று காண தேவன் உன்னை அந்த நடுசந்திக்கு கொண்டு வரவில்லை என்று நீ எப்படி அறிவாய்? அவர்கள் அக்கினியின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அக்கினியால் அவளை எரித்து போட முடியவில்லை. அவர்களின் மேல் அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆபிரகாமின் வித்து என்று அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்காகவும் நிற்கிறார் என்றும் அறிந்திருந்தார்கள். அவர்கள் 15 வாசலை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அக்கினியால் அவளை எரித்து போட முடியவில்லை, ஏனெனில் அவர்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டனர். அதற்கு பின்பாக அங்கே ஒரு மனிதன் தானியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் ஒன்றானமை தேவனுக்கு சேவை செய்வானா இல்லையா என்ற பரிசோதனை அவனுக்கு வந்தது. அந்த விதமான நேரம் அவனுக்கு வந்த போது, அதாவது உண்மையான தேவனை ஆராதிப்பதா அல்லது ஒரு அஞ்ஞான தேவனை ஆராதிப்பதா என்பதில் அவன் அதை செய்ய மறுத்தான். ஜன்னல்களை திறந்து வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவனை நோக்கி விண்ணப்பித்தான். அதனால் அவன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு உள்நாட்டு ஐக்கிய தீர்ப்பின்படியாய் தண்டிக்கப்பட்டு ஒரு சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான். பட்டினியாய் இருந்த சிங்க கூட்டம் அவனை நோக்கி கர்ஜித்தது. அவன் என்ன செய்தான்? அவனுடைய பகஞ்சரின் வாசலை அவன் சுதந்திரித்தான். அந்த சிங்கங்களால் அவனை தின்று போட முடியவில்லை. தேவன் ஒரு அக்கினி சம்பத்தை ஒரு தூதனை அனுப்பினார். அவன் சிங்கங்களின் வாயை தானியேலுக்கு மத்தியில் நின்றான். அவன் பகஞ்சரின் வாசலை சுதந்திரித்தான். என்றால் அவன் ஒரே உண்மையான தேவனை ஆராதிப்பனா அல்லது அவனுடைய டஜன் அஞ்ஞான கடவுளை ஆராதிப்பனா என்று பரிசோதிக்கப்பட்டான். ஆக அவன் பரீட்சைக்கு நின்று பகஞ்சனின் வாசலை சுதந்திரித்தான். அந்த சிங்கங்களால் அவனை தொடக்கூட முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையாய் நின்றது. ஏனென்றால் அவன் ஆபிரகாமின் உண்மையான ஒரு வித்தாய் இருந்தான். மோசே இன்னொரு மகத்தானவன். அவனும் கூட தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை காணும்படியாக பரிசோதிக்கப்பட்டான். நீ அங்கே போகும்போது நான் உடனே கூட இருப்பேன் என்பதே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை போன்ற போலியான உடையவளாய் இருந்தவர்களுக்கு அவன் நின்ற போது என்னையும் எம்பிரேக்கும் மோசே கட்டளை பெற்று செய்த அதே காரியத்தை செய்ய முயற்சித்தார்கள். தேவன் அவனை அழைத்திருந்தார். இந்த கட்டளையை அவனிடமாய் கொடுத்தார் என்று அவன் அறிந்திருந்தான். அங்கே நின்று தேவன் சொன்ன விதமாக அந்த அற்புதத்தை செய்தான். அதே காரியத்தை செய்யும்படியாக போலியானவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அது மோசேயை பொருட்படுத்தவில்லை. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நின்றான். அவன் பகுஞ்சரின் வாசல்களை சுதந்திரித்தான். ஆமேன். அவன் தேவனுடைய வாக்குத்தத்துக்கு உண்மையாய் இருந்தபடியால் யார் அதை போலியாய் செய்ய போகிறார்கள் என்பது கவலை இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது என்ன ஒரு பாடமாய் இருக்கிறது. நீங்கள் சுற்றுமுற்றும் பார்த்து ஒரு மாய்மாலக்காரனை கண்டால் ஒரு உண்மையான அசலான பொருளை போன்ற போலியை முயற்சித்தவன் என்று நினைவில் வையுங்கள். ஆனால் அதன் அர்த்தம் என்னவென்றால் அசலான ஒன்று இருக்கின்றது என்பதாகும். தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருங்கள். என்ன வந்தாலும் என்ன போனாலும் சரி, அவருடைய வாக்குத்தத்தை கை கொள்ளுங்கள். ஆம், தானியேல் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருந்தான். எத்தனை பேர் அவனை போன்று போலியா செய்ய முயற்சித்தாலும் மற்ற எல்லாவற்றினாலும்
அவன் உண்மையாய் நின்றான். அவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போகும்படியான ஒரு நோக்கத்திற்காக வந்தான். அவர்கள் எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்கு போகும்படியான வேலை வந்த போது கருங்கடல் அங்கே வழியில் நின்றது. அவன் தண்ணீர்களின் வாசல்களை சுதந்திரித்தான். கதவுகள் படாரென திறந்தன. தண்ணீர் பின்னிட்டு விழுந்தது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளை கொடுத்த மலையிடத்திற்கு வனாந்திரத்திற்குள் கொண்டு வந்தான். ஆமென். அவன் பகஞ்சலின் வாசல்களை சுதந்திரித்தான். அவனுடைய தகப்பனாகி ஆபிரகாம் அவனுடைய உண்மையான வித்து பகஞ்சலின் வாசல்களை சுதந்திரிக்கும் என்ற வாக்கு தத்தத்தை உடையவனாயிருந்தான். தண்ணீரின் வாசல் மூடப்பட்டிருந்தபடினால் அவனால் கடந்து போக கூடாதிருந்தது. அதுதானே அவனுடைய கடமையின் பாதையா இருந்தது. அவன் அந்த பிள்ளைகளை அந்த மலையிடத்திற்கு கொண்டு வர வேண்டியவனாயிருந்தான். தேவன் அப்படி அவனிடம் சொல்லி இருந்தார். அங்கே வழியிலே நின்றது அந்த வாசல் அவனுக்கு. அவன் பகஞ்சலின் வாசலை சுதந்திரித்தான். யோசுவா கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்கள் காதேஸ் பர்னியாவுக்கு வந்தபோது, அந்த நாட்களில் காதேஸ் பர்னியா உலகத்தின் நியாயஸ்தலமாய் இருந்தது. அங்கே இஸ்ரவேல் தன் நியாய தீர்ப்பை சந்தித்தது. யோசுவாவும் காலேபுடனும் இன்னும் 10 பேருடனும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்த அந்த தேசத்தை வேவு பார்க்க கோத்திரத்துக்கு ஒருவனாக அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் கண்டோம். அந்த பெரிய ராட்சதர்கள் அங்கே இருக்கின்றதை அவர்கள் கண்டபோது அவர்களில் 10 பேர் மிகவும் பயந்து, நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது, அது மிகவும் பெரியது, ஏன் நமக்கு கிடைத்த எதிர்ப்பை பாருங்கள் என்றார்கள். ஆனால் அவர்கள் காரியத்தை அறிவிக்க திரும்பி வந்தபோது ஒரு தீய அறிவிப்பை கொண்டு வந்தார்கள். நான் உங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன், அது உங்களுடைய என்று தேவன் சொல்லி இருக்கும் போது அவர்கள் ஏன் அந்த தீய அறிவிப்பை கொண்டு வர வேண்டும்? இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது ஒரு நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அவர்கள் எகிப்திலே அவர்களிடம் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்க்க வேண்டியது அவ்வளவு பெரிதா இருந்ததை கண்டபோது அவர்களில் 10 பேர் திரும்பி வந்து, நம்மால் அதை செய்ய முடியாது என்றார்கள். யோசுவா ஜனங்களை அமைதலாக்கி அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அதிகமானவர்களாய் இருக்கிறோம், சுலபமாய் ஜெயிக்கலாம் என்று சொன்னான். என்ன காரணத்தினால்? அவன் வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்க்கிறான். அவன் ஆபிரகாமின் உண்மையான வித்தாய் இருக்கிறான். எதிர்ப்பு எத்தன்மையா இருந்தாலும் சரி, நாம் அதன் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்றால் தேவன தேசத்தை வாக்களித்திருக்கிறார். அவன் அதன் வாசலை சுதந்திரித்தான். அதற்கு பின்னர் அவன் இஸ்ரவேல் புத்திரரை ஆற்றங்கரைக்கு கொண்டு வந்தான். ஏப்ரல் மாதத்தில் அந்த மகாநதி அங்கே கரைபுரண்டு நின்றது. யோர்தான் மலையிலிருந்து இறங்கி வந்து மட்டமான பூமியில் பரவி பாய்ந்து கொண்டிருந்தது. பார்க்க போனால் வருஷத்தில் மோசமான நேரத்தில் அந்த ஆற்றண்டைக்கு வந்தது போல் இருந்தது. ஆனால் இருந்த போதிலும் அவன் ஆபிரகாமின் வித்தாய் இருந்தான். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு என்றும் தானும் ஒரு கடமையின் வரிசையில் இருக்கிறேன் என்பதையும் அறிந்திருந்தான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு தரிசனத்தை தந்திருந்தார். அவன் அந்த ஆற்றின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். கதவுகள் படார் என்று திறந்தவுடனே தண்ணீர் எதிராய் மலைகளுக்கு மேல் ஓடிட்டு யோசுவாவும் இஸ்ரவேலரும் பகஞ்சலின் வாசல்களை சுதந்திரித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கடந்து போனார்கள். ஏனென்றால் அப்படி செய்யும்படியாய் தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆபிரகாமின் உண்மையான வித்து. சகோதரர்களே, அவன் எப்படி அதை கடந்து அக்கறை போன போது 3 ரதங்கள் ஓடக்கூடிய அளவிற்கு கனமாயுள்ள மதில்களால் சூழ கொண்டுள்ள எரிகோ இருந்தது. கடனாக வாங்கினதும் பொறுக்கிக் கொண்டதுமான பட்டயங்களும் கோல்களும் கற்களையும் வைத்துக் கொண்டு இந்த இஸ்ரவேல் எப்படி அதற்குள் போக போகிறார்கள்? ஆனால் அவன் இன்னமும் ஆபிரகாமின் வித்தாயிருந்தான். தேவன் அவனுக்கு தரிசனத்தை தந்து அதை விதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எக்காலத்தை முழுங்குங்கள் என்று சொன்னார். ஆமென். அவ்வளவு தானது. ஒரு ஆரவாரத்தை எழுப்பி மதில் சுவரை நோக்கி ஒரு பவனிபோ, வாசல்கள் உங்களுக்கு முன்பாக விழுந்து போம். ஆமென். அவன் ஆபிரகாமின் ராஜரீக வித்தாய் இருந்தான். அவன் தேவனுடைய உண்மையான விசுவாசியாய் இருந்தான். வாசல்கள் உங்களுக்கு முன்பாக கீழே விழும். வெறுமனே ஒரு ஆரவாரத்தை எழுப்பி எக்காலத்தை பூது நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவு. என்ன நடந்தது? வாசல்கள் விழுந்தன. யோசுவா பட்டணத்தை கைப்பற்றினான். கொஞ்சம் கழித்து எதிராளி முறிந்து தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறான். சூரியனும் கூட அவன் பாதையில் அவன் நிறுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். நம்ப முடியாதது, ஆனாலும் உண்மை என்ற செய்தியில் அன்று காலையில் நான் பேசினது போன்று அவனுடைய பகஞ்சலின் வாசல்களை சுதந்திரிக்க மாட்டாய் அவன் சூரியனை நிறுத்தினான். ஆமென். அந்த எதிராளி மட்டும் மீண்டும் திரண்டு சேருவானையானால் அவர்கள் அவனை செதிரெடுத்திருந்தார்கள். சூரியனோ கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது. எமோரியர், அமலேக்கியர் போன்றவர்கள் அங்கே சிதறடிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களை மறுபடியும் சிதறடிக்கிறது என்பது மிகவும் கஷ்டமான காரியமாகும் என்று அவன் அறிந்திருந்தான். அங்கே ஒரு காரியம் தான் இன்னும் பற்றி கொண்டிருக்கிறது, அதாவது நேரம். அவன் நேரத்தை நிறுத்தினான். ஆமென், ஆமென். அவனை வாக்குத்தத்தத்திலிருந்து தூர வைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு காரியம், அது சூரியன். இயற்கையானது கடந்து போய் கொண்டிருக்கின்றது. அவன் இயற்கையை நிறுத்தினான். ஏன்? அவன் ஆபிரகாமின் வித்தாயிருந்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்தான். அவர் அவனை நிறுத்தி வாசல்களை சுதந்திரித்தான். ஆமையா, இந்த பெரிய மனிதர்கள், இவர்கள் யாவரும் பெரிய மனிதர்கள் தான். இவர்கள் யாவரும் உங்களுக்கு தெரியுமா?
இவர்கள் ஒவ்வொருவரும் மரணத்தின் வாசலண்டை வந்தபோது அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மறிக்கத்தான் வேண்டும். அவர்கள் பெரிய மனிதர்களாய் இருந்தபடினால் அவர்கள் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அக்கினிக்கு தப்பினார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இன்னும் பல நமக்கு எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பகைஞனின் வாசல்களை ஒன்றை தவிர எல்லாவற்றையும் சுதந்திரித்தார்கள். அந்த ஒன்று மரணம். அவர்கள் ஒவ்வொருவரையும் மரணமானது விழுங்கி போட்டது. அதன் பின்பு ஒரு நாள் விசுவாசத்தின்படியான ஆபிரகாமின் வித்தும் தேவகுமாரனும் ஆபிரகாமின் ராஜரீக வித்துமான இயேசு கிறிஸ்து வந்தார். இயற்கையான வித்தாகிய ஈசாக்கின் மூலமாய் அல்ல, அவர்களுடைய பங்கை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இதோ ஒருவர் வருகிறார், அவர் இயற்கையாய் பிறவாதவர். இதோ ஒருவர் வருகிறார், அவர் இன சேர்க்கை இல்லாமல் பிறந்தவர், கன்னி பிறப்பில் வந்தவர். இதோ வருகிறார் தேவகுமாரன், ஆபிரகாமின் வித்து. எப்பேற்பட்ட பெரிய மனிதர் இவர்! மற்ற இயற்கையானவர்கள் யாவரும் இயற்கையான பிறப்பால் பிறந்தவர்கள். இந்த மனிதன் கன்னி பிறப்பால் வந்தவர். அவர் பூமியில் வந்தபோது அவர் என்ன செய்தார்? சாத்தானிடம் இருந்த ஒவ்வொரு எதிராளியும் ஜெயித்தார். அவர் சகலவற்றையும் ஜெயித்தார். அவர் என்ன செய்தார்? அவர் புறப்பட்டு போர் வியாதியை ஜெயித்தார். அவரை சுற்றிலும் வியாதியே இல்லாமல் இருந்தது. வியாதி எங்கெல்லாம் இருந்ததோ அவர் அதை ஜெயித்தார். அவர் அதை ஜெயித்த பின்னர் என்ன செய்தார்? அவர் திறவுகோல்களை நம்மிடம் கொடுத்தார். ஓ ஆமென். நீங்கள் பூமியில் எதை கட்டுகிறீர்களோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன் என்று சொன்னார். ஆமென். அதுதான் ஆபிரகாமின் ராஜரீக வித்து, அவருடைய வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் தாம் இப்பொழுது நமக்குள்ளாக இருந்து கொண்டு வியாதிக்கு நேராக திறவுகோல்களை கொண்டவராக இருக்கிறார். அவர் வியாதியை ஜெயித்தார். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வியாதி நிற்க முடியாது. நாம் அதே காரியத்தை செய்யும்படியாய், வியாதியை ஜெயிக்கும்படியாய் அவர் நம்மிடம் திறவுகோல்களை கொடுத்து, பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன் என்று சொன்னார். சோதிக்கப்படுதலிலும் கூட எல்லாவிதத்திலும் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். அவர் என்ன செய்தார்? அவர் அதை ஜெயித்தார். அவர் நம்மிடத்தில் என்ன சொன்னார்? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவர் வியாதியை நமக்காக ஜெயித்தார். அவர் சோதனை நமக்காக ஜெயித்தார். வாசல்களை உடைத்தார். சோதனை காரணத்தின் திறவுகோல்களை எடுத்து அதை ஆபிரகாமின் மித்தான ஒரு விசுவாசியிடம் கொடுத்து, அவன் உங்களை சோதித்தால் அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓ என்ன, அவன் எதிர்த்து நில்லுங்கள். அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் இரண்டையும் ஜெயித்தார். நான் ஜெயித்தேன், நான் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் கூட ஜீவிக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஓ என்ன ஒரு வாக்குத்தத்தம்! அது ஆபிரகாமின் வித்திற்கு. அவர் பாதாளத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் எழுந்தார். நம்முடைய நீதி நிமித்தமாக அவர் அப்படி எழும்பின போது அவரே நம்முடைய நீதியானார். அது நம்ம என்ன வாக்கிட்டு? அவர் வியாதியை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் நரகத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் சோதனை ஜெயித்தார். ஓ நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்த அவரால் இப்பொழுது நான் முற்றிலும் வேங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் ராஜரீக வித்தாய் இருக்கின்றபடினாலே அவருக்குள்ளாக இருந்த அதே தேவனுடைய ஆவியை நமக்குள் கொண்டவர்களாய் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா வாசலும் நமக்காக ஜெயிக்கப்பட்டாயிற்று. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது சுதந்திரிக்க வேண்டும். அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று. வியாதி ஜெயிக்கப்பட்டாயிற்று, மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, நரகம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, பாதாளம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, எல்லா காரியங்களும் ஜெயிக்கப்பட்டாயிற்று. அவருடைய கிருபையினாலே நாம் திறவுகோல்களுடையவர்களாக இருக்கிறோம். அவைகளிலே திறவுகோலை போட்டு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்ல பயப்படுகின்றாயா? நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ நான் அவரை நேசிக்கிறேன். 2000 வருஷங்களுக்கு பிறகும் 2000 வருஷங்கள் இன்னமும் அவர் நமது மத்தியில் வல்லமையுள்ள ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். அவர் திருச்சியிலேயே 2ஆக கிழித்து எல்லா வியாதியையும் எல்லா நோயையும் எல்லாவற்றையும் தாமே சுமந்து நம்முடைய பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய வியாதியையும் நோயையும் அவைகளின் மேல் வெற்றி சிறந்து நம்முடைய நீதியாய் உயிர்த்தெழுந்து 2000 வருஷங்களாய் ஜீவனுள்ளவராய் நின்று எல்லாவற்றுக்கும் சுதந்திரரான ஆபிரகாமின் ராஜரீக வித்தின் மத்தியில் ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவாய் தம்மை தாமே வெளிப்படுத்தினார். ஓ என்ன, இதற்கு பிறகு வந்தவர்கள் அந்த பரிசோதனைக்குள்ளாக வார்த்தையின் வாக்குத்தத்திற்குள் போகிறார்கள். உங்களால் மட்டும் வார்த்தையை விசுவாசிக்க கூடுமானால் நீங்களும் கூட ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறீர்கள். அவ்விதமாகத்தான் நீங்கள் அதற்குள்ளாக வருகிறீர்கள். உங்களால் அந்த வார்த்தை பரிசோதனை எடுக்க முடியவில்லை என்றால், நீ அதை அவிசுவாசித்தால், அதை குறித்து சற்று சந்தேகம் உண்டானால் உன்னால் அதை விசுவாசிக்கவே முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீ ஜெப வரிசையில் வர வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று அறிந்து கொள்ள உனக்கு போதுமான அளவு கிருபை கிடைக்க மாட்டாய். நான் பீடத்தின் மேல் வீணாய் இருக்க வேண்டுவதில்லை. அந்த அவிசுவாச திரையின் கூடாக மட்டும் முன்னால் போக முடியும் போது அப்பொழுது உன் கரங்களில் இருந்த திறவுகோல்கள் பாதாளம், நரகம், மரணம் என்பது திறவுகோல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நீ ஒரு ஜெயிக்கிறவரை உடையவராய் இருக்கின்றாய். அவர் உனக்காக ஜெயித்தார். அப்படியானால் உடத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று சொல்லுகின்றதானே எபிரேயர் 13:8 உண்டு. நாம் அதை எப்படி செய்வோம்? இன்றைக்கு ஜனங்கள் சரி, நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு விதத்தில் அவர் அப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள்,
வேறு சொல்லுகிறது அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று. ஓ, அது சரி. அவர் அன்று செய்தது போன்று இன்று செய்வது கிடையாது. அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படும் போது நாம் இப்பொழுது காண்கிறோம். அது என்ன செய்கிறது? அது மறுபடியுமாக அதை அவர்களுடைய மடியிலே போடுகிறது. ஆமென். ஆபிரகாமுடைய உண்மையான வித்து அதை விசுவாசிக்கின்றது. அவர்கள் அதை அறிவார்கள். லோத்தின் நாட்களில் ஆபிரகாமை சந்தித்தது அது செய்தது போன்று அவருடைய முதுகுக்கு பின்னால் சாரால் சொன்னது அப்படியே அவர் சொல்லி காட்டினது அதே போன்று இன்றிரவு இங்கே நிற்கிறார். அவருடைய வருகைக்கு முன்னர் சபையானது அதே காரியத்தை மீண்டும் காணும் என்று இயேசுவானவர் ஆபிரகாமின் ராஜரீக வித்துக்கு வாக்களித்திருக்கிறார். அது என்ன? அது சம்பவிக்க வேண்டியது. தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்தி அது அப்படியே இருக்கும் என்றார். இதோ இன்று நாம் இங்கே 2000 வருஷங்களுக்கு பிறகு அவர் வல்லமை உள்ள ஜெய வீரராய் நமது மத்தியில் காண்கிறார். அவர் மரணம், நரகம், பாதாளம் எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஜெயித்து வார்த்தை எடுத்தார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். அது என்ன? உன் இருதயத்தில் இருக்கின்றதான அந்த வார்த்தை கிறிஸ்து. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை கொண்டிருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டீர்கள். ஏனெனில் உனக்காக நான் அதை ஜெயித்து விட்டேன். நீங்கள் என்னில் இருந்தால், உங்களால் என்னை புரிந்து கொள்ள முடிந்தால், நீங்கள் என்னில் இருக்க முடிந்தால், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஏதோ வெளி தோற்றமான விசுவாசம் அல்ல, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். என்னுடைய வார்த்தையை கேட்கிறவன், என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் சோதனைக்குள்ளோ அல்லது ஆக்கினைக்குள்ளோ தீர்க்கப்படாமல் மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறான். அதோ இருக்கிறார் அந்த வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவர். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிற அவர் இதோ இங்கே இருக்கிறார். அவர் இதோ இங்கே பாபிலோன் இருந்தும் அழைக்கப்பட்டதும் ஆபிரகாமின் வித்திற்கு முன்பாக அவர் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். சோதோமிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டதும் உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டதும் பிரித்தெடுக்கப்பட்டதுமான ஆபிரகாமின் வித்திற்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே நடந்தேற இங்கு செய்து காட்டுகிறார். 2000 வருடங்களுக்கு பின்னர் அந்த வல்லமையுள்ள ஜெயிக்கிறவர் இருதயத்தின் சிந்தனைகளையும் உள்ளிந்திரியங்களையும் வகையறுக்க கூடியதான தேவனுடைய வார்த்தை இன்றிரவு நமது மத்தியில் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அது என்ன? உன்னுடைய வித்து பகைஞரின் வாசல்களை சுதந்தரிக்கும். அது என்ன? அது ஆபிரகாமின் வித்து, ராஜரீக வித்து. வார்த்தையை விசுவாசிக்கின்றதா இருக்கிறது. வார்த்தை தேவனாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் இதை காணும் போது பண்டைய புலவரோடு சேர்ந்து அவரோடு சத்தமிட வேண்டும் போல் இருக்கிறது. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், உயிர்த்தெழுந்த போது என்றென்றைக்குமாய் அவர் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகின்றார். ஓ மகிமையின் நாள். யாரோ ஒருவர் தம்பி இவனுக்கு வயதாகிக் கொண்டே போகிறது என்றார். அதற்கு நானும் ஒன்று செய்ய முடியாது. ஒரு சின்ன பையனாய் இருந்ததிலிருந்து இருக்கிறேன். நான் சாதிக்க வேண்டிய சாதனை என்று எனக்கு ஒன்று இருக்குமாயின் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வருகிறதை காண வேண்டும். அந்த நோக்கத்திற்காக என்னுடைய ஜீவத்தை கொடுத்தேன். ஒரு வயதான மனிதனாய் நான் இன்னமும் பீடத்தில் இருக்கிறேன். அதே காரியத்தை விசுவாசிக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய பெரிய காரியம் என்னவென்றால் அவருக்கு சொந்தமானதை ஏற்றுக்கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை காண வேண்டும் என்பது. நாம் இப்படி பாடுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள், தூதர்கள் சாஷ்டாங்கமாய் பணிவார்களாக. ராஜரீக கிரீடத்தை கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாய் முடிசூட்டுங்கள். அவர்தான் வல்லமை உள்ள ஜெய வீரர். நீ அவருக்குள் நிலைத்திருந்தால் நீ வார்த்தையில் இருக்கிறாய். அவர் சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஏனென்றால் எல்லா கதவும் ஜெயித்தாயிற்று. அப்பொழுது நாம் சொல்ல முடியும், புத்தகத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடையவை, எல்லா அதிகாரமும் எல்லா வசனமும் வரியும் அவருடைய தெய்வீக வார்த்தையில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஏனெனில் புத்தகத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடையவை. நண்பர்களே, அது என்னவென்று நீங்கள் உணர்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின எல்லா வாக்குத்தத்தமும், தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும், இந்த நாட்களுக்கு என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின எல்லா வாக்குத்தத்தையும் அதை உறுதிப்படுத்தவும் அதை என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று காண்பிக்கும்படியாகவும் அவர் இங்கே இருக்கிறார். உன்னுடைய வித்து பகஞ்சரின் வாசலை சுதந்தரிக்கும். மரணத்திற்கான வேலை வரும்போது அதை குறித்து என்னவென்று சொல்லலாம். அவள் சொன்ன அந்த சுதந்திரத்தை நீங்கள் என்னமும் உடையவளாய் இருக்கிறீர்கள். ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ மரணமே உன் கூர் எங்கே? ஆனால் அந்த வல்லமையுள்ள வெற்றி வீரரான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. ஓ தூதர்கள் சாஷ்டாங்கமாய் பணிவார்களாக. ராஜரீக கிரீடத்தை கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாய் முடிசூட்டுங்கள். இன்றிரவு 2000 வருடங்களுக்கு பிறகு இன்னும் அவரை காணும்படியாய் நிற்கிறோம். இன்னமும் அவர் வல்லமையுள்ள வெற்றி வீரராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருந்து நம்மை பிரித்த திரையை கிழித்த வெற்றி வீரராக இருக்கிறார். நாம் அவருக்குள் முற்றிலும் ஜெயம் கொண்டவளாய் இருக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, இன்றிரவு பரிசுத்த ஆவியின் சமூகத்தில் அந்த மகா பெரிய இயேசு கிறிஸ்து என்ற நபரில் ஆவியின் ரூபத்தில் நாங்கள் நிற்கிறோம். அவர் ராஜரீக வித்தாகிய
ஆபிரகாமின் வித்தின் மேல் வருவன் என்று வாக்களித்திருக்கிறார். ஓ தேவனே, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு பையனோ ஒரு பெண்ணோ உம்மை அறியாதவளா இங்கே இருப்பார்களானால் தேவனுடைய வார்த்தையை குறித்தது உண்மையா இல்லையா என்று ஏதாவது சந்தேகமோ குழப்பமோ மனதில் கொண்டவர்களா இருப்பார்களானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓ பெரிய தேவனே, வாக்குத்தத்தத்தை பண்ணினவரே, இன்றிரவு வாரும். கர்த்தாவே, நீர் செய்த வாக்குத்தத்தங்களில் பெரியதொரு வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தை உம்மால் காத்துக்கொள்ளக்கூடும். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று நீ சொன்னீர். பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளை அநேகர் இன்றிரவு இங்கே வியாதியாயிருக்கிறார்கள். ஓ, அந்த பிசாசு அவர்களுக்கு கதவு போட்டு அவர்களை உள்ளே வைத்து விட்டு சாவியை திருப்பி பூட்டி, இப்பொழுது நீ மறிக்கத்தான் வேண்டும், உனக்கு இருதய நோய் இருக்கிறது, உனக்கு இது இருக்கின்றது அல்லது அது அல்லது மற்றெதுவோ இருக்கின்றது, நீ மறிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறான். ஓ தேவனே, ஒவ்வொரு அடிமையும் விடுதலையாகி போகும்படியாக இன்றிரவு சுவிசேஷத்தின் யூபிலி எக்கால சத்தம் முழங்கட்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வாசலை ஜெயித்து விட்டார். அந்த திறவுகோல்களை நாம் நம்முடைய கையில் உடையவர்களாய் இருக்கிறோம். ஓ, என் நாமத்தினால் இவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை இதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்கனையும் மூனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். ஏனெனில் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டும் கொடுத்தும் பெரிய கட்டிட திட்டங்களை வகுத்து இருந்தார்கள். உலகத்தை கவனியுங்கள். வானத்தில் அடையாளங்களும் பயங்கரமான காட்சிகளும் உண்டாயிருக்கும். இது பறக்கும் தட்டுகள், அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும், கடல் கொந்தளிப்பும், உயரமான அலைகள், மனிதனுடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போம். தேசங்களுக்கிடையே தொந்தரவு, தவிப்பான நேசமுமாய் இருக்கும். லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும். ஓ தேவனே, இன்றிரவு வந்து உம்முடைய வார்த்தையை செய்து காட்டும். இன்றிரவு வந்து ஆபிரகாமின் பிள்ளைகளின் விசுவாசத்தை கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நான் பீடத்தை அழைப்பை விடுக்க போவதில்லை. அதை நான் உங்கள் வசமே விட்டுவிட போகிறேன். அநேக நேரங்களில் நான் அப்படி செய்திருக்கிறேன். எனக்கு அதில் விசுவாசம் உண்டு. ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதுதான், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும். நாம் வியாதியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இரவு முழுவதுமாக என்னால் இந்த அருமையான கூட்டத்தாரோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் நான் சொல்லுகின்றதெல்லாம் ஒரு மனிதனாய் சொல்லுகின்றேன். ஆனால் நான் அவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது அப்பொழுது அவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, அது அவருடைய வார்த்தைகள். நான் எதையாவது சொல்லி தேவன் அதை ஆமோதிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது என்னுடைய வார்த்தைகள் ஆகும். நான் அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர் அதை ஆமோதிப்பாரானால் அது அப்படி இல்லவென்று சொல்லி போய்விடக்கூடிய பாவமுள்ள மனிதனோ மனுஷியோ பையனோ பெண்ணோ யார்? இயேசு இந்த காரியங்களை செய்த போது இவன் ஒரு குறி சொல்லுகிறவன், அவன் ஒரு பிசாசு என்று அவர்கள் சொன்னார்கள் என்று இயேசு சொன்னார். குறி சொல்லுகிறவன், குறி சொல்லுதல் பிசாசினால் ஆனது என்று யாருக்காவது தெரியுமா? அவர் ஒரு குறி சொல்லுகிறவர் என்று அவன் சொன்னான். ஒரு குறி சொல்லுகிறவன் எப்பொழுதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? குறி சொல்லுகிறவர்கள் பிசாசுகளை துரத்துகிறது நீங்கள் எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா? இல்ல, நிச்சயமாக அவர்கள் அதை செய்கிறதில்லை. இப்பொழுது மனுஷகுமாரனாகிய நான் இதை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதற்கு எதிராக பேசுவது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் தேவனுடைய கிரியை அசுத்த ஆவி என்று அழைக்கின்றபடினாலே என்று அவர் சொன்னார். தேவனே, இன்றிரவு எங்கள் மேல் கிருபை ஆயிரும். தேவன் தாமே இறங்கி வந்து இந்த வார்த்தை எங்கள் முன்பாக உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, இது என்னுடைய ஆத்மா. நான் தேவனை சந்திக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகின்றவர்களுக்கு நான் உத்தரவாதியாயிருக்கிறேன். தேவன் என்னிடத்தில் அதற்கு உத்தரவாதம் கேட்பார். அது சரி, நான் என்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு உள்ளாக்குகிறேன் என்று அறிந்தவனாய் இவைகளை நான் உனக்கு சொல்லுவதில் எனக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேவனுக்கு ஒரு வியாக்கியானி தேவையில்லை. நான் சொன்னது போன்று அவர் அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்கிறார். ஆபிரகாமின் வித்து பகைஞனின் வாசலை சுதந்திரிக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? என்னால் மட்டும் உங்களை சுகப்படுத்த கூடுமானால் நான் அதை செய்திருப்பேன். கிறிஸ்து உங்களை ஏற்கனவே சுகமாக்கி விட்டார். ஒரே ஒரு காரியம், அந்த திறவுகோலை நீ உன் கையில் வைத்திருக்கிறாய். நீ அதை பற்றிக்கொள்ள. அந்த திறவுகோலானது உன்னுடைய விசுவாசமாய் இருக்கிறது. இன்றிரவு அதை திற. நீ செய்ய மாட்டாயா? எல்லா வியாதியும் ஜெயித்தவரான அந்த வல்லமையுள்ள ஜெய வீரர் நம்முடைய மத்தியில் அவர் வரும்போது இங்கே வந்து அவர் தான் அதை செய்தார் என்று உனக்கு காட்டும் போது, ஏனெனில் அவர் இன்னமும் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் சிந்தனைகளை வகையிருக்கிறது. என்ன ஜெபத்தை பி எதிலிருந்து நாம் துவக்குகிறோம்? நேற்றிரவிலிருந்து நாம் 50 துவக்குவோம். யாரிடத்தில் ஜெப அட்டை 50 இருக்கின்றது? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஜெப அட்டை பி. அன்றிரவு நாம் 1 ஆரம்பித்தோம். இப்பொழுது நாம் இன்றிரவு 50 ஆரம்பிக்க போகிறோம். யாரிடம் பி 50 இருக்கின்றது? உன்னுடைய கையை உயர்த்து. ஜெப அட்டை பி 50 51 அது இங்க இல்லையா? பி 51 52 யாரிடம் உள்ளது? சரி, உங்களிடம் உள்ளதா? பி 52 யாரிடம் உள்ளது? சரி, உங்களிடம் உள்ளதா? பி 53 54 நேராக இங்க வாருங்கள். 54 55 நான் இங்கே வருகிறதற்கு முன்னாலே என் மகன் வந்து சில ஜெபாட்டைகளை ஒன்றாய் கலக்கி கொடுப்பான். அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒன்று இங்கேயும் ஒன்று அங்கேயுமாக இருக்கின்றது. அவர்களுக்கு அது தெரியாது. நீங்கள் ஒருவேளை இந்த வரிசையாக வந்து ஒன்றாக எண்ணெய் பெறலாம்.
உனக்கு அடுத்தவர் 10 பெறலாம், இன்னொருவர் 15 பெறலாம். அது எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கே தெரியாது. ஆனால் எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுது எத்தனை பேரை அடைப்போம்? 5, 4, B50, B50 இல்லையா? 50 இருந்து 55 வரை, 56, 57, 58, 59, 60, 1, 2 என்று எண்ணு. பில்லி 60, 70 அவர்கள் இருக்க சொல்லுங்கள். B50 இருந்து 70, 75 அவர்களை எண்ணுங்கள் சகோதரன்றாய். உங்களால் கூடுமானால் நான் ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பக்கமாக பார்த்தவாறு உங்கள் எத்தனை பேரிடத்தில் ஜெப அட்டை இல்லை? நான் செய்கிற கிரிகளை நீங்களும் செய்வீர்கள் என்று இயேசு சொன்னதை நினைவில் வையுங்கள். அது உண்மைதானா? அது உண்மைதான். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆபிரகாமின் வித்து அப்படியே சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு பிரதான ஆசாரியன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருப்பாரானால் அவர் அதை எப்படி செய்வார்? வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு சிறிய ஸ்திரீ இருந்தால் நான் சொல்லுகிறது என்றை கவனிக்கும் போது தெரியும். ஒரு சிறிய ஸ்திரீ ஒருவேளை அவளிடம் ஜெப அட்டை இல்லாதிருக்கலாம். ஆனால் அவள் தன் இருதயத்தில் நான் அவரை விசுவாசிக்கின்றேன், என்னால் மட்டும் அவரை தொடக்கூடுமானால் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் வைத்தியரிடம் செலவழித்து விட்டாள். அவர்களால் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவளுடைய காரியமோ மிகவும் பெரிதா இருந்தது. அவர்களால் உதவி செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் தேவன் அவளுக்கு உதவி செய்வார் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் அவளுடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் அவள் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது சரியா? இன்றிரவும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார் என்று நீங்கள் எப்படி நிரூபிப்பீர்கள்? சமீபத்தில் ஒரு பெயர் போன பாப்டிஸ்ட் மனிதன் என்னிடம் வந்து, சகோதரன் பென்னாம், ஒரு சமயம் நான் ஒரு முகமதியனால் தோற்கடிக்கப்பட்டேன் என்று சொன்னார். அந்த முகமதியன் அவர் உயிர் தெழுந்திருப்பாராயின் அவர் அதே காரியங்களை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவர் செய்ய நாங்கள் அதை காணட்டும் என்று சொன்னார். பாருங்கள், அவர் அதை செய்யவில்லை என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர் அதை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் மரணத்தினின்று உயிர்த்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவை தவிர ஸ்தாபிதர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் நிரூபிக்கக்கூடிய ஒரு மதமும் உலகில் இல்லை. தேவன் அதை உறுதிப்படுத்தி காட்டத்தக்கதான ஒரே வழி என்னவென்றால் அது விசுவாசிக்கிறவர்கள் மூலம்தான். அவருடைய வார்த்தையை தேவன் நடப்பித்து காட்டக்கூடிய ஒரே வழி அதை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய்த்தான். இங்கே அவர்கள் அந்த ஜெப வரிசையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் வருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒருவரும் இங்கும் அங்கும் போக வேண்டாம். உங்கள் இருக்கைகளில் அப்படியே தரித்திருந்து உங்கள் ஸ்தானத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த பக்கமாக பாருங்கள். கர்த்தராக இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபியுங்கள். நீ சொல்வதை மட்டும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக நீ செய்ய வைத்து உன்னுடைய ஜெபத்தில் உத்தமமாய் இருப்பாயானால் என்று அவர் என்னிடம் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆனா இந்த 15 வருடங்களாக தெரியும், ஒரு முறை கூட தவறி போனதில்லை, தவறி போக முடியாது. தேவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் அது தவறி போவது. அவர் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் இங்கே நிற்கிறேன் என்று நம்புவதை காட்டிலும் அதிகமாக நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த கட்டிடத்தில் இருக்கிறேன் என்பதை காட்டிலும் அதிகமாக, இது கால நீரா இருக்காது என்பதை காட்டிலும் அதிகமாக, இது ஒரு சொப்பனமா இருப்பது என்பதை காட்டிலும் அதிகமாக நான் அதை நம்புகிறேன். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று என் ஆத்மாவில் விசுவாசிக்கிறேன். நீ ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறபடியால், நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தபடியினால் நீ ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறாய். இங்கே சில கைகுட்டிகள் இருக்கின்றன. விசுவாசிக்கின்ற ஜனங்களால் பெரிய வெற்றி நடந்திருக்கிறது. இப்பொழுது நாம் தலைவணங்குவோம். அவர்கள் ஆயத்தமாக படுவதற்குள் இவைகளுக்காக நான் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீ சொன்ன எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று விசுவாசிக்கின்ற ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று வேதத்தில் நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, சில நேரங்களில் அவர்கள் தடுமாறி திறவுகோல் துவாரத்தில் மோதுகிறார்கள். திறவுகோலை உடையவர்களாய் துவாரம் தெரியாமல் தடவுகிறார்கள். ஆனால் அது அங்கே தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தடவிக் கொண்டே இருக்கட்டும். அது அங்கே இருக்கின்றபடியால் அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். அந்த திறவுகோல் தான் சரியான சாவி. அந்த பாட்டானது இப்பொழுது வாசித்துக் கொண்டு அல்லது பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் சொல்லி இருக்கின்றது, பவுல் தன் சரீரத்தின் மேலிருந்த உருமால்களையும் கைகுட்டைகளையும் எடுத்து வியாதேசர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுப்பினான். அசுத்த ஆவிகள் அவைகளை விட்டு ஓடி அவர்கள் சொஸ்தமடைந்தார்கள் என்று. இப்பொழுது கர்த்தாவே, பரிசுத்த பவுல் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிவோம். ஆனால் அது அவன் அல்ல, அது கர்த்தாவே நீர் அவனுக்குள் இருந்து ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் ஜீவிக்கிறார் என்றான் அவன். இப்பொழுது இந்த தலைமுறைக்கும் நேற்றை போன்று நீர் இன்றைக்கும் கிறிஸ்துவாய் இருக்கிறீர். இந்த கைக்குட்டைகளை தொட்டு நான் ஜெபிக்கும் போது நீர் எல்லா சத்துருவையும் தோல்வியுற செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் தோல்வியுற்றான் என்று அவர்கள் அறியும்படியாக அவர்களுக்கு விசுவாசத்தை தாரும். இப்பொழுது நான் பேசினது போன்று ஒரு நேரத்தில் இஸ்ரவேலர் தங்கள் வாக்குத்தத்தத்தை அடையாதபடி சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்து துண்டித்தது. அவர்களோ கடமையின் பாதையில் இருந்தார்கள். ஒரு எழுத்தாளன் சொல்லுகின்றார், தேவன் கோப கண்ணோடு அக்கினி சம்பத்தின் மூலமாக கீழே நோக்கி பார்த்தார் என்றும், கடலானது பயந்து தன்னுடைய கதவுகளை திறந்து கொண்டு ஓடி போய்விட்டது என்றும் எழுதுகின்றார். இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கீழே நோக்கி பாரும். இந்த கைகுட்டைகள் வியாதியஸ்தர்கள் மீது வைக்கப்படும் போது
இன்றிரவு நாங்கள் அவைகளுக்காக விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கும் போது சத்துரு எங்கள் விசுவாசத்தை காண்பானாக. அவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தும்படியாக கேட்கிறேன். ஒலிபெருக்கியிடம் இருப்பவர்கள் யாராய் இருப்பினும் சரி, ஒருவேளை அதை அதிகமாக்கலாம். ஏனென்றால் ஒரு கால் பரிசுத்த ஆவியானவர் இதை செய்வாரானால் அவர் செய்வார் என்று நான் சொல்லவில்லை. யாராவது ஒருவர் இங்கே வந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்த என்னிடம் வல்லமை உண்டு என்று சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டாம். எல்லா வல்லமையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. நீயும் நானுமல்ல, அவரே வெற்றி வீரராக இருக்கிறார். நாம் வெறுமனே அவர் செய்ததை ஏற்றுக்கொள்கிறோம். ரட்சிக்கவோ சுகப்படுத்தவோ எந்த ஒரு மனுஷரிடத்திலும் வல்லமை கிடையாது. உலகில் உள்ள எல்லா மனுஷர்களுக்கான கிரியம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. தேவையானது செலுத்தப்பட்டாயிற்று. எவ்விதமாக? அவர் நம்முடைய மீறுதல்களுக்காக காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். உன்னுடைய சுகத்திற்காக கிரியம் செலுத்தப்பட்டார். உன்னுடைய ரட்சிப்பிற்காக கிரியம் செலுத்தப்பட்டாயிற்று. வருவதற்கு உன்னிடம் விசுவாசம் இருக்கின்றதா? வந்து ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். நீ ஆபிரகாமின் வித்தானால் அதை உடையதா இருப்பாய். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். அது அங்கே இருக்கிறது என்று ஏதோ உனக்குள் இருந்து சொல்லுகிறது. அது இருக்கிறது. வரம் என்றால் என்ன? வெளியே போய் ஜனங்களை சொஸ்தமாக்குவது ஒரு வரமா? இல்லை. வரம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் நீ வழியை விட்டு விலகிக் கொண்டு அதன் மூலமாய் தேவன் உன்னை உபயோகிக்க கூடியது என்பதே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின்படியே கடைசி அடையாளத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சோதம் பற்றி எரிவதற்கு முன்னால் இருந்த நாட்களை போல் இருக்கும் என்பதே. மற்ற காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக அல்ல. லோத்தினாலும் மற்றவர்களால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதே அதுவல்ல. ஆனால் அது எரிக்கப்பட்டு போவதற்கு முன்னால் தேவன் ஒரு மனித உருவில் கீழே இறங்கி வந்து வாக்குத்தத்தத்தை உடையவளாக இருந்த ஆபிரகாமும் அவன் கூட்டமுமான தெரிந்து கொள்ளப்பட்ட சபையோடு உட்கார்ந்தார். ஆபிரகாமுடைய வித்து தான் இதை பெற்றுக் கொள்கிறது என்று நினைவிருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாக உலகத்தின் முடிவு பரிந்தும் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் சோதோமில் இருந்தது போல அதற்கு முன்பாகவே அவர் வாக்கு பண்ணினபடி மறுபடியும் வந்தார். சோதோம் என்னத்தை பெற்றுக் கொள்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சபை என்னத்தை பெற்றுக் கொள்கிறது என்று பாருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே இருக்கும் என்று அவர் சொன்னார். தேவன் மனுஷ உருவில் வெளிப்பட்டு தம் முதுகிற்கு பின்னால் சாராளுடைய கூடாரம் இருக்க அந்த கூடாரத்துக்குள்ளாக சாரால் என்ன செய்தாள் என்று கூறினார். அது உண்மை என்று விசுவாசிக்கிற யாவரும் உங்களை கரங்களை உயர்த்துங்கள். சரியாக அப்படியேதான். இப்போது அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நினைவிருக்கட்டும், கடைசியாக சம்பவித்தது அதுவே. புறஜாதியாரின் உலகம் சோதோம் சுட்டரிக்கப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வந்தார். நாமும் கூட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனுக்காக, தேவ குமாரனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் இருக்கிறோம். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. சொல்வதற்கு வேறென்றும் நான் அறியேன். அவர் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக. பரலோக பிதாவே, நான் பிரயோஜனமற்றவர். நீர் ஒன்று கூட்டி உண்டாக்கின ஒரு களிமண் உருண்டையாய் நான் இங்கே இருக்கிறேன். ஓ தேவனை, இன்றிரவு நான் உம்முடைய கிருபையும் சமூகத்தையும் பெற்றுக் கொண்டு நீர் இங்கே கொண்டு வந்ததான இந்த சில களிமண் உருண்டைகளை எடுத்து உபயோகிக்கும்படியாக கர்த்தாவை நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டு ஒரு கால் இது மட்டும் அதை பெறாமல் இருப்பவர்கள் இந்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் காணும்படியா செய்யும். அது இன்னொரு நாட்களுக்கென்று ஒரு கால அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தில் இருக்கின்றது. அதை உறுதிப்படுத்தும் கர்த்தாவே. அது உம்முடைய சொந்த வியாக்கியானமாய் இருக்கிறது. அதை காட்டிலும் அதற்கு அதிகமாய் தேவையில்லை. நீர் மட்டும் அதை அது போன்று செய்வீரானால் அப்பொழுது அவர்கள் வார்த்தை சத்தியம் என்று கண்டுகொள்வார்கள். அதை அறியும் பிதாவே, நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம். இன்றிரவு இங்குள்ள யாவரும் கர்த்தாவே அவருடைய விசுவாசத்தை உபயோகிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் கோத்திரத்தின் அங்கத்தினர் யாவரும் இன்றைய விசுவாசத்தை உடையவர்களாகி உம்முடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் உமக்கு துதியை செலுத்துகிறோம். ஆமென். இப்பொழுது இது ஒரு வினோதமாயிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது எனக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்காக ஜெபியுங்கள். அப்படியே அமைதலாக உட்கார்ந்திருங்கள். இங்கும் அங்குமாக போக வேண்டாம். அப்படியே இருந்து ஜெபியுங்கள். இப்பொழுது பாருங்கள், இது சுவிசேஷ ஊழியத்திலிருந்து ஒரு மாறுதல். ஒரு விதமாக உங்களை நீங்கள் சாபதமானமாக்கி கொண்டு ஆவியானவர் தாமே உங்களை முழுவதுமாக இன்னொரு மேலான நிலைக்கு கொண்டு போதல். இங்கே ஒரு வாலிபெண் நின்று கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் இங்கே இப்படி வாருங்கள். அது போதும். நான் இந்த ஒலிபரப்பையை விட்டு விலகி இராதபடிக்கு பாருங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு தெரியாது. பாருங்கள், பின்பு உங்களுக்கு தெரியும். சில சமயங்களில் நான் அதை அறியக்கூடிய ஒரே படி அது ஒலிபரப்பில் இருக்கிறது. அதை அவர்கள் பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அது என்னவென்று எனக்கு தெரியாது. இப்பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர். உன்னை எனக்கு தெரியாது. என் ஜீவித்தை நான் உன்னை கண்டது கிடையாது. ஆனால் என்னை காட்டிலும் மிக இளையவள். ஒருவேளை நான் அநேக ஆண்டு வித்தியாசத்தில் அநேக வித்தியாசமான தூரத்தில் பிறந்திருக்கலாம். இதுதான் நாம் முதன்முறையாக சந்திக்கிறோம். அது சரிதானே? அது உண்மையானால் இங்குள்ளோர் காணும்படியாக உன் கைகளை உயர்த்து. அவள் ஒரு பெண்ணா இருக்கிறாள். அவள் ஒரு பெண்ணா இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இதை திரும்ப வேத வார்த்தைகளுக்கு கொண்டு செல்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு போய் வாசியுங்கள். இந்த பெண்மணி அவள் அந்த ஸ்திரீயை போன்றவள் என்று அல்ல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். அது அவர்தான். நம்மை அபிஷேகிக்கிற
அவருடைய ஆவி கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீயிடம் செய்தது போன்று இவளுக்கும் தொல்லைகள் வெளிப்படுத்த முடியும். அதே காரியம். அதன் நிமித்தமாக அந்த நாட்களின் ஆசாரர்களும் தலைவர்களும் இந்த மனிதன் ஒரு குறி சொல்லுகிறவன் அல்லது ஒரு பிசாசு பெயல்செபூல் என்றார்கள். இந்த ஸ்திரீயானவள், ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வருகிறார் என்றும் இதுதான் அவருடைய அடையாளம் என்றும் நாங்கள் அறிவோம். எத்தனை பேருக்கு அது உண்மை என்று தெரியும்? அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருப்பாரானால் இன்றிரவும் அது அவருடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அல்லவா? கடைசி காலத்திற்கு முன்பாக இப்படி இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணவில்லையா? இப்பொழுது அவர் ஆபிரகாமின் வித்திற்கு தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்கிறாரா என்று பாருங்கள். இங்குள்ள யாராவது தவறு என்று நினைப்பீர்களானால் நீங்கள் இங்கே வந்து அதே காரியத்தை செய்யுங்கள். அப்படி அது இல்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து ஒன்று சொல்லாதிருங்கள். உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன். இப்பொழுது தேவனுடைய மகிமைக்கென்றும் கனத்திற்கென்றும் எல்லா ஆவிகளையும் என்னுடைய கட்டுக்குள்ளாக கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். வாலிப ஸ்திரீயே, கொஞ்ச நேரம் நான் பேச வேண்டும். நம்முடைய கர்த்தர் கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீயிடம் பேசினார் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் தாகத்துக்கு தாய் என்றால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்பொழுது கவனியுங்கள். பரிசுத்த யோவான் 5 அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரன் அது சரீர பிரகாரமான அவரேதான் ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா செய்ய தாம் காண்கிறது எதுவோ அதை மட்டுமே பிதா என்ன செய்கிறாரோ குமாரனுக்கு அதை காண்பிக்கிறார். புரிகின்றதா? நான் என்னால் ஒன்றையும் செய்கிறதில்லை, ஆனால் பிதா செய்ய நான் காண்கிறது எதுவோ. அப்படியானால் தேவன் தரிசனத்தில் தமக்கு காண்பிக்காமல் இயேசுவானவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அவருடைய காதில் ஏதோ சொல்லுகிறதல்ல, ஆனால் அவருக்கு காட்டுகிறார். நான் காண்கிறது எதுவோ கேட்பது என்றல்ல, பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதுதான் அவரை மோசே சொன்னது போன்ற மோசேயை போலொத்த ஒரு தீர்க்கதரிசியாய் ஆக்கினது. பிதாவே அறிந்திருந்தார். அவர் எரிகோவிற்கு போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அவர் சமாரியாவின் வழியாய் போக வேண்டிய அவசியம் இருந்தது. அங்கே சீகாரன பட்டணம் மட்டும் வந்தார். இப்பொழுது பாருங்கள், சமாரியர்கள் மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அவர் தம்முடைய அடையாளத்தை காண்பித்தார். பிலிப்பு, நாத்தானுவேல், பேதுரு அந்த அடையாளமானது காட்டப்பட்ட உடனேயே நீர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆனால் அந்த ரபியோ, இந்த மனிதன் பெயல்செபூல் என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் ஆங்கிலோ சாக்சன்களாக இருக்கிறோம். நாம் மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் அஞ்ஞானிகள், ரோமர்கள், இப்படி பலராய் இருக்கிறோம். நாம் மேசியாவையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. அவர் யார் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அவர் வருகிறார். ஆனால் சமாரியர்கள் அவருக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்காக அவர் சமாரியாவின் வழியாக அவரிடத்திற்கு போனார். அவர் கிணற்றின் பக்கமாக உட்கார்ந்தார். ஒரு வாலிப ஸ்திரீ, ஒருவேளை உன் வயது இருக்கலாம், வெளியே வந்தால் அவள் ஒரு தவறான பிரசித்தி பெற்றவளாக இருந்தால் நீங்கள் அந்த கதையை படித்திருப்பீர்கள் என்று யூகிக்கிறேன். அவர் ஸ்திரீயே தாகத்துக்கு தாய் என்றார். அவள், ஓ, நீர் ஒரு யூதனாயிருக்க சமாரியர்களாய் என்னிடத்தில் இப்படி கேட்பது வழக்கமில்லாததாயிற்றே என்று சொன்னாள். ஆனால் அவர், நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவாயானால் நீ அவரிடத்தில் தாகத்தில் கேட்டிருப்பாய் என்று சொன்னார். தொடர்ந்து சம்பாஷணை போயிற்று. முடிவிலே அவளுடைய காரியம் எங்குள்ளது என்று அவர் அறிந்து கொண்டார். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா அது என்னவென்று? அவளுக்கு அநேக புருஷன்மார்கள் இருந்தார்கள். நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று சொன்னார். அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். சரியாய் சொன்னார். எப்படி நீ 5 புருஷர்களுக்கு இருந்தார்கள், இப்பொழுது நீ ஜீவித்துக் கொண்டு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கின்றேன். மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்று அவள் சொன்னாள். அவர், நானே அவர் என்று சொன்னார். அவள் தன்னுடைய தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், நான் செய்தவற்றை ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள் அவரை, அவர் மேசியானோ என்றான். அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவர்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லை. ஆனால் தன்னை மேசியா என்று உரிமை பாராட்டுகிற ஒரு மனுஷன் இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக தன்னை நிரூபித்தார். மேசியாவின் அடையாளத்தை காட்டினார். அவர் அதே காரியத்தை செய்வாரே, ஆனால் அது உன்னை அதே காரியத்தை விசுவாசிக்கும்படி செய்யுமா? அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கின்றபடினால் இதே காரியத்தை செய்வேன் என்று வேதத்தில் வாக்களித்துள்ளார். அது கூடியில் உங்களை விசுவாசிக்கும்படி செய்யுமா? நீ சிறுநீரக கோளாறினால் கஷ்டப்படுகின்றாய், அது உண்மை என்றால் உன் கையை உயர்த்தி காட்டு. அது ஏன் எப்பொழுதும் என் முகத்தில் மோதிக்கொண்டே இருக்கிறது? அவர் அதை யூகிக்கிறார் என்று யாரோ சொல்லுகிறார்கள். நான் அதை ஒருபோதும் யூகிக்கவே இல்லை. அவள் ஒரு அருமையான ஸ்திரீ. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும் நான் அதை யூகிக்கவில்லை என்று. இன்னும் சிலவற்றை நான் சொல்லுகிறேன். உன்னுடைய புருஷன் உன்னோடு கூட இருக்கிறார். அவரும் கூட சுகவீனமாய் இருக்கிறார், நடுமுதுகெலும்பில். அது சரிதானே, இல்லையா? உன்னுடன் ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனும் கூட வியாதியாக இருக்கிறான். அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அவனுடைய கண்களில் ஏதோ கோளாறு, அது சரியா? உன்னுடன் ஒரு சிறு பெண் இருக்கிறாள், அவளுக்கு உன்னை போன்று சிறுநீரக கோளாறு, அது சரிதானே? நீ மட்டும் விசுவாசிப்பாயானால் நீங்கள் யாவரும் சுகமடையலாம். நீ அதை விசுவாசிக்கிறாயா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பாதையில் போய் சுகமாயிரு. நீங்கள் விசுவாசிகளா? அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அது என்ன? அவர் என்ன செய்ய பிரயாசிக்கின்றார்? ஆபிரகாமின் வித்தே அவர் மரிக்கவில்லை என்று உனக்கு காண்பிக்கிறார். என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது. அவர் மரிக்கவில்லை, ஆனால் அவர் ஒரு ஜீவிக்கின்றவராய் உன்னுடைய 15 வாசல்களை சுதந்திரிக்க உனக்கு உரிமை உண்டு என்று அவர் உங்களுக்கு காட்டுகிறார். அது எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும். இந்த ஸ்திரீ இந்த வழியாக பாருங்கள். ஒரு நிமிஷம். நாம் ஏறக்குரிய ஒரே வயதுள்ளராய் இருப்போம் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் நாம் ஒருவரும் அந்நியராய் இருக்கிறோம். எனக்கு உன்னை தெரியாது, நாம் அந்நியர்கள். உன்னை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது. அது உண்மை என்றால் உன்னுடைய கருத்தை உயர்த்து. யாரோ உனக்கு ஒரு ஜெபம்
மனவாட்டியை கொடுத்தார்கள். நீ இங்கே இருக்கின்றாய், சரியா? சரி, இப்போது கர்த்தராகிய இயேசுவானவர், நான் ஒரு கால் சகோதரன் ஓரல் ராபர்ட்ஸுடைய ஸ்தானத்தை அல்லது சில பெரிய விசுவாச மனிதர்களின் ஸ்தானத்தை எடுக்க முயற்சிப்பேனால் நான் ஸ்திரீயே உன்னுடைய குறை என்ன என்று கேட்டிருப்பேன். நீ சொல்லுவாய், எனக்கு என்னென்ன குறை என்று ஒருவேளை சரியாய் சொல்லாதவளாய் இருக்கலாம். புரிகின்றதா? எனக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் என்ன கோளாறு என்று நீ அவனிடத்தில் சொல்லலாம். அவர் உண்மையில் கையை வைத்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படி தேவன் என்னை அனுப்பினார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, போ, அதை விசுவாசி என்று சொல்லுவான். அது சரிதான், அது சரிதான். தேவன் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் அந்த நாளை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறோம். சோதோமின் நாட்கள் நடந்தது போல நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது தேவன் நீ எப்படி இருந்தாய் என்று எனக்கு சொல்வாரானால் உனக்கு தெரியும் அது உண்மையா இல்லையா என்று. நீ என்னவா இருப்பாய் என்று அவரால் சொல்ல முடியும். அப்படி அது உண்மையா இருந்தால் இதுவும் கூட உண்மையா இருக்கும். என்னவா இருந்தாலும் அவர் உனக்கு சொல்வாரானால் எனக்கு தெரியாது, ஆனால் உனக்குள்ள தொந்தரவு என்னவென்று அவர் சொல்வாரானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? குடியுள்ளோரே, ஒரு முறை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இருந்த நபர் அதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இயேசு அதை ஒருமுறை செய்திருக்கிறார், அவர் அதை இன்னொரு முறை செய்யவில்லை. சீகாரில் இருந்த அனைவரும் அதை விசுவாசித்தார்கள். அந்த ஸ்திரீ போய் அவளிடம் சொன்னது, அவளின் சாட்சியை அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் ஒரு தவறான பிரசித்தி பெற்ற ஸ்திரீ. ஒரு கிறிஸ்தவன் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இப்பொழுதுதான் மேடையை விட்டு போனான். ஆமேன். ஆனால் நாம் நினைப்பதை காட்டிலும் கடந்ததாக காணப்படுகிறவர்களை கர்த்தர் தாமே ஆபிரகாமின் வித்திற்கு தாம் மகா பெரிய ஜெயவீரர் என்று நிரூபிப்பாராக. ஆனால் ஆபிரகாமை போன்று அவர் அதை ஆபிரகாமுக்காக ஒருமுறை செய்தார், பின்பு அதை அழித்து போட்டு அதை மறுபடியும் செய்தார். ஆபிரகாம் தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கும்படியாக. நீ உனக்காக இங்கு இருக்கவில்லை, நீ வேறு யாருக்காகவோ இங்கு இருக்கின்றாய். அது ஒரு ஸ்திரீ, அது உன்னுடைய சகோதரி. அவள் மேல் மரணத்துக்கு ஏதுவான நிழல் விழுந்திருக்கிறது. அவள் சக்கர வியாதியினால் கஷ்டப்படுகிறாள். அவள் இங்கிருந்து வரவில்லை, அவள் சதுசதுப்பான நாடாகிய லூசியானாவில் இருந்து வருகிறாள். இங்கே இன்னொரு காரியம், குடியுள்ளோர் இதை அறிந்து கொள்ளும்படி, மிகவும் வியாதியாயுள்ள ஒரு மகள் உனக்கு இருக்கிறாள். இந்த கூட்டங்களில் அவள் பங்கு பெற திட்டமிட்டு இருக்கிறது. அவள் காக்காய் வலியினால் கஷ்டப்படுகிறாள். அது உண்மை, அது உண்மை இல்லையா? இப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயா? நீ ஆபிரகாமின் வித்தா இருப்பாயானால் இதை ஏற்றுக்கொண்டு வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகமடைந்து கொள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக அது அவருடைய வாக்குத்தத்தம் என்பது நினைவிருக்கட்டும். அவர் செய்வேன் என்று உனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார். நீ எப்படி இருக்கின்றாய்? நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர் என்று எனக்கு உன்னை தெரியாது, ஆனால் தேவன் யார் என்று அறிவார். உனக்குள்ள தொல்லை என்னவென்று தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் நீ விசுவாசிப்பாயா? அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் அது ஏதோ ஆவிக்குரிய வல்லமையிலிருந்து வெளிவருகிறது என்று. அது வரக்கூடிய இரண்டே காரியங்கள் தான் உண்டு, உன்னால் யூகிக்க முடியும். அது நடந்தேறின பிறகு அது விவரிக்க முடியாத ஒன்றா இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு ஆச்சரியமான காரியம். அது மட்டுமல்லாமல் அது ஒரு நம்ப முடியாத உண்மையா இருக்கிறது. அது ஏதோ வார்த்தைக்கு ஏற்றதா இல்லாதது, இருப்பினும் உண்மையான ஏதோ ஒரு காரியமா இது இருக்கிறது. இப்பொழுது உனக்கு தெரியும் அது உண்மையா இல்லையா என்று. அவர் உண்மையை சொன்னாரா இல்லையா என்று நீ அறிந்து கொள்வாய். நினைவிருக்கட்டும், எனக்கு உன்னை தெரியாது. இது நானாக இல்லாமல் வேறு யாரோவாகவே இருக்க வேண்டும். நீ இந்த பரிசேயர்களை போன்று செய்து அது ஒரு பொல்லாத ஆவி என்று சொல்வீர்களானால் அப்பொழுது அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் அதை கிறிஸ்து என்று விசுவாசிப்பீர்களே ஆனால் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வீர்கள். நீ அதை விசுவாசிப்பதற்குள்ள காரணம் என்னவென்றால் அவர் இதை இந்த நாட்களுக்கு என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அது அந்த நாள் துவங்கி இந்த நாள் மட்டும் இருந்ததில்லை, அதுதான் அந்த கடைசி காலமாக ஆக்குகிறது. யாரோ ஒருவர் உனக்கு முன்பாக காட்சியளித்துக் கொண்டே இருக்கிறார். அது ஒரு மனிதர், தலை நரைத்தவன். அது உன்னுடைய புருஷன். அவர் நேராக அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புற்றுநோய் வளர்ச்சியினால் நேரிடப்பட்டிருக்கிறார். உனக்கு சிறுநீரக பை இதில் தொல்லை இருக்கிறது. நீங்கள் திருவாளர் திருமதி லிட்டில், அது சரியா? உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்து சுகமடையுங்கள். நீ அவர்கள் பெயரை சொல்கிறாயா? ஏன்? நிச்சயமாக. இயேசு பேதுருவை பார்த்து உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமார் என்று சொல்லவில்லையா? இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். ஐயா, நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்கள், எனக்கு உண்மை தெரியாது. நீர் ஒரு மனிதன். பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு வந்து போன்று நாம் சேர்ந்து வருகிறோம். என்னை அவருடைய ஊழியர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் சொல்றது உண்மை என்று விசுவாசிக்கிறாயா? உன்னால் விசுவாசிக்க கூடுமானால், என்னால் உனக்கு செய்யக்கூடிய ஏதாவது இருக்குமானால் நான் அதை செய்வேன். ஆனால் நான் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். நீ அதை விசுவாசிக்கும்படியாய் ஏதோ செய்கிறோம். பாருங்கள், அது நானாக இருக்க முடியாது. அது நானாக இருக்க கூடுமானால் என்னால் முடிந்ததை எல்லாம் செய்திருப்பேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் சாவதானமாக இருக்க அவர் பேச்சை நடத்துகிறார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? சபையோரே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு மனிதனை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அவனிடம் பலவிதமான கோளாறுகள் இருக்கின்றன. ஆனால் அதில் ஒரு காரியம், உன்னுடைய வலது கண்ணில் ஒரு விதமான வளர்ச்சி இருக்கிறது. அதுதான் உனக்கு இருக்கும் முக்கியமான கோளாறு. இங்கே இன்னொரு காரியம், ஒரு ஸ்திரீ தொடர்ந்து இங்கே காட்சியில் வந்து கொண்டிருக்கிறாள். அது உன்னுடைய மனைவி. உன்னுடைய மனைவிக்குள்ள கோளாறு என்னவென்று தேவனால் எனக்கு சொல்லக்கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? அவளுக்குள்ள கோளாறு அவளுடைய வாயில், அது அவளுடைய
அவருடைய பற்கள். அது சரியா? சீமோன் பேதுரு யார் என்று சொல்லக்கூடிய அதே இயேசுவானவரால் நீ யார் என்று சொல்லக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அது உன் விசுவாசத்தை அதிகப்படுத்துமா? அது அதிகப்படுத்தும். ஆஸ்கர் பான்ஸ், அது சரிதானா? நீ உன் வழியே வீட்டிற்கு போய் சுகமடைந்தவனாயிரு. நான் உன்னை அறியேன், ஆனால் தேவன் உன்னை அறிவார். உனக்குள்ள கோளாறு என்னவென்று இடத்தில் அவரால் சொல்ல முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் முழு இருதயத்தோடு நீ அதை விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய கோளாறு தொண்டையை சுற்றிலும் உன்னுடைய மார்பில் இருக்கிறது. அது ஒரு எலும்பு அழிவினால் உன்னுடைய எலும்பு அமைப்பில் முடிச்சும் உருண்டையுமா இருக்கிறது. சரியா? நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆரஞ்சு பழ தோப்புகள் உள்ள பட்டணம். அது ஒரு பள்ளத்தாக்கில் உள்ளது. அதற்கு சுற்றிலும் ஒரே மலைகளால் சூழப்பட்டுள்ளது. ஆண்டர் என்ற ஒரு ஹோட்டல் அங்கு இருக்கிறது. அது சான் பெர்டினோ. அங்கிருந்தான் நீ வந்துள்ளீர். நீ திரும்பி போ. விசுவாசமாயானால் இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். புற்றுநோயை தீர்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று, அது தேவன். அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? அடே விசுவாசி, போ. கர்த்தர் எல்லாவற்றையும் முழுமையாக்குவாராக. நீ மிகவும் நரம்பு தளர்ச்சி அடைவது, நிலை மாறி போவது உள்ள காரணம் இந்த தளர்ச்சியினால் உன்னுடைய வயிறானது ஒருவித நிலைக்குள் ஆகிறது. உன்னால் ஜீரணிக்க முடியாமல் வாயின் வழியாக மேலே கொண்டு வருகிறாய். உன்னுடைய வாயெல்லாம் ஒரே அமிலம் இருக்கிறது. ஒரு சாயங்கால வேளை நீ மிகவும் களைத்து போனாய். உன்னுடைய வயிற்றில் பெப்டிக் அல்சர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் அதை எனக்கு சொல்ல முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? போய் உன்னுடைய இரவாகாரத்தை சாப்பிடு. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். உன்னுடைய முழு இருதயத்தோடு விசுவாசி. எப்படி இருக்கின்றாய்? அநேக கோளாறுகள் இருக்கின்றது, ஆனால் அவைகளை நீ பயப்படுகின்ற ஒரு காரியம். ஆர்த்தடிக்ஸ் வியாதினால் நீ முடமாகி போய்விடுவாயோ என்பதுதான். அதனின்று உனக்கு சுகத்தை கொடுத்து தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? கர்த்தராகிய இயேசுவே, நீர் என்னுடைய சகோதரிக்கு அளிக்கும்படியாய் நான் விண்ணப்பிக்கிறேன். இவளுக்கு பார்வையை தாரும். ஸ்திரீகளுக்குள்ள கோளாறை எடுத்து போடும். ஆர்த்தடிக்ஸை சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். விசுவாசித்தவளாய் இப்பொழுது போ. அவர் அதை செய்வார். அது சரியாகி போய்விடும். சந்தேகப்படாதே. உன்னுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்துக் கொண்டு நடந்து போய் கொண்டே இரு. இருதய வியாதி ஒரு பயங்கரமான காரியம், ஆனால் கிறிஸ்து இருதயத்தை சுகமாக்குகிறார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? ஓ, அதை விசுவாசி. அது எல்லாமுமாய் சரியாய் போகும். தீர்ந்து விட்டது. விடமாகி விடுவாய் என்று விசுவாசிக்கிறாயா? இல்லை, நானும் கூட அப்படி நினைக்கவில்லை. ஆர்த்தடிக்ஸ் என்பது என் எண்ணம். அந்த கருத்த நிழல், ஓ, அது ஒரு புற்றுநோய். அவர் அதை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? ஓ, அதை விசுவாசி. அவர் உன்னை சுகமாக்குவார். இருதயத்தில் உள்ள அந்த அடைப்பு கொஞ்ச நாட்களாக உன்னை தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றிரவு முடிவு பெற போகிறது என்று விசுவாசிக்கிறாயா? ஓ, அதை விசுவாசி. இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார். அதிக நாட்களாக ஸ்திரீகளுக்குள்ள கோளாறினால் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. காலையில் எழும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உன்னுடைய புயங்கள் விரைத்துக் கொள்கிறது. பகல் வரும் மட்டாக நடப்பதே கஷ்டமான காரியம். அது ஆர்த்தரைட்டிஸ். போ, அவிசுவாசாதே. இனி அது உனக்கு வராது. வெறுமனே அதை உன் முழு இருதயத்தோடு விசுவாசி. உனக்கு அநேக விதமான சிக்கல்கள் உண்டு. உன்னை மிகவும் கவலைக்குள் ஆக்குகிறது ஒன்றே ஒன்று. நீயும் கூட ஆர்த்தரைட்டிஸை குறித்து நினைக்கிறாய். அது உன்னை முடமாக்கி கொண்டு வருகின்றது. அவர் உன்னை நடக்க வைத்து சுகமாக ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறாயா? போ, உன் முழு இருதயத்தோடு விசுவாசி. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். பயமான இருதயம், ஆர்த்தரைட்டிஸ், ஆனால் தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கின்றாயா? போ, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். கடந்த சில வருஷங்களாக அந்த வயிறு நிச்சயமாக அதிக தொல்லை கொடுத்திருக்கும், இல்லையா? இனி அப்படி இருக்காது. ஓ, அதை விசுவாசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீயும் கூட உன்னுடைய வயிறும் சுகமாக்கப்பட்டது. போ, உன் முழு இருதயத்தோடு விசுவாசி. சந்தேகிக்காதே. சுவாசிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறதா? அந்த பழைய ஆஸ்துமா உன்னை அப்படியே அழுத்துகிறது, இல்லையா? அதை இப்போது தீர்ந்து போகிறது என்று விசுவாசிக்கிறாயா? சரி, போய் விசுவாசி. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முழு எழுத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கொஞ்ச நேரம் அங்க இருக்கின்ற ஒளியை நீங்கள் பார்க்க முடியவில்லையா? அங்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய ஸ்திரீ, என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த கருத்த ஸ்திரீ, அவளுடைய இடது பக்கத்தில் வளர்ச்சி இருக்கின்றது. அவளுக்கு சிறுநீரக கோளாறு இருக்கின்றது. சிக்கல்கள். உன்னிடம் அதிக விசுவாசம் உண்டு. நீ இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிந்து விட்டது. நீ அதை விசுவாசி. ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கின்ற நடுமுழுதுகளும் கோளாறில் இருந்து சுகம் பெறுவீர்கள் என்று சகோதரியை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, சந்தேகப்படாதே. அதை நீ விசுவாசித்தால் நீ அதை பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் குனிய முடியாத கோளாறினால் கஷ்டப்படுகிறார். இரவு நேரங்களில் விழித்தெழுவது போன்று. ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் எல்லாம் தீர்ந்துவிடும். இங்கே ஒரு கருத்த மனிதன் உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயா, எழுப்பி நின்று உங்கள் சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நாமே உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அருள்வாராக. ஆமென். உங்களிலிருந்து எதிர் நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு நேராக ஒரு பிள்ளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் கூட காக்காய் வலி இருக்கிறது. அந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு ஒரு விதமான மயக்கம், நுரை தள்ளுதல். தேவன் அந்த பிள்ளையை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கின்றாயா? உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாயா? அப்படியானால் தேவன் அந்த பிள்ளைக்கு சுகத்தை அருளுவார். நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறீர்களா? அவர் உண்மையாகவே ஆபிரகாமின் ராஜரீக வித்து அல்லவா? அவர் வல்லமை உள்ள ஜெய வீரர் அல்லவா? நீங்கள் உங்கள் 15 வாசல்களை சுதந்திரிப்பீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? உங்களில் கட்டப்பட்டிருக்கின்றவர்களில் எத்தனை பேர் சத்துருவின் அழுத்தத்தை உணர்கிறீர்கள்? சத்துருவின் அழுத்தத்தை உணர்கிறவர்கள் உங்கள் கரங்களை
உயர்த்துங்கள். நீங்கள் ஆபிரகாமின் வித்துக்கள். இந்த விதமாக உங்கள் கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரண்ணாம், நான் நரம்பு தளர்ச்சியினால் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுங்களோ. உங்களில் 80% அதை உடையவளாய் இருக்கிறீர்கள். அது அவ்வளவு அடர்த்தியாய் இருக்கிறது. முழு கூட்டமும் ஏதோ பெரிய வெண்மையாய் மாறுகிறது. அங்கே வெளியே நீங்கள் இருக்கிற இடத்தில் அது ஏறக்குறைய என்னை குருடாக்குகிறது. இந்த மேடையின் மீதே 20 அல்லது 30 பேர்கள் இருக்கலாம். அங்கே உட்கார்ந்திருக்கும் கூட்டத்திலும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? அது இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் ஏன் ஆபிரகாமின் வித்துக்கள் எல்லாம், ஏன் நீங்கள் எல்லாம் அந்த தெருவுக்கோலை இப்பொழுது ஏன் எடுக்கக்கூடாது? உனக்காக ஜெயித்த அந்த மகா ஜெய வீரர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறதாக நிரூபித்துள்ளார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய விசுவாச திருப்புகோலை எடுத்து உங்கள் கரங்களை நீட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய சுகத்திற்காக நான் இப்பொழுது நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். காலூன்றி எழும்பி நில்லுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை தெரிந்து விடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தராகிய இயேசுவே, நான் இப்பொழுதே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது உங்கள் கரங்களை ஒருவர் வையுங்கள். ஒருவர் கரத்தை இன்னொருவர் கரத்தினூடாக இன்னொரு ஆபிரகாமின் வித்தை தொடுங்கள். இப்பொழுது அந்த நபருக்காக ஜெபியுங்கள். உங்கள் கரங்களை அவர்கள் மேல் வையுங்கள். இயேசு சொன்னார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன வியாதிஸ்தர் மேல் அவர்களுடைய கைகளை வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று. சாத்தானே, நீ யுத்தத்தில் தோற்று போனாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கிருந்து வெளியே வா. தேவனுக்கு மிகுமையாக ஜனங்கள் போவார்களாக.